சொல்யூஷன். இன்னைக்கு வீடியோ நம்மளோட வியூவர்ஸ் ஒருத்தர் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காரு. இண்டக்ஷன் ஸ்டவ்ல சர்க்கியூட் வைஸ் பிரீஃபா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதே மாதிரி நிறைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க. IGBT இதுல இருக்கக்கூடிய ஐசோலேட்டட் கேட் பைபோலார் டிரான்சிஸ்டர் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது இண்டக்ஷன் ஸ்டவ்ல அடிக்கடி ப்ளோ ஆகுது, அதாவது அடிக்கடி பஸ்ட் ஆகுது. என்ன ரீசனா இருக்கும் அப்படிங்கறது கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி சில பேர் கேட்டிருந்தாங்க, இண்டக்ஷன் ஸ்டவ் ஸ்லோவா ஹீட் ஆகுது, என்ன ரீசன்? சோ இப்ப இந்த மாதிரி தனித்தனியா நீங்க ப்ராப்ளம்ஸ கேட்டு அதுக்கு ஒரு ஆன்சரை நீங்க மெமரைஸ் பண்ணீங்கன்னா உங்களால ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸை ஒரு திருப்திகரமா உங்களால சர்வீஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இன்னொரு இண்டக்ஷன் ஸ்டவ்ல சேம் ப்ராப்ளம் வர்றதுங்கிறது ரொம்ப ரேர். அந்த மாதிரி வராது. சோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா சர்க்கியூட் வைஸ் இது எப்படி வேலை செய்யுது, இதுல என்ன பேசிக் பிரின்சிபிள் என்ன, எப்படி இதை அப்ரோச் பண்றது அப்படிங்கிறதுக்கு முதல்ல நம்ம சர்க்கியூட் அனலைஸ் பண்ணணும். எப்படி வேலை செய்யுது, அதுல இருக்கக்கூடிய பார்ட்ஸோட வேலை என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன, அதே மாதிரி அதுக்கு ஒரு ரூட்னு சொல்லுவாங்க. அந்த ரூட்டை நம்ம பிடிக்கணும். அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரை அந்த ரூட்டை பிடிச்சா அந்த ரூட் பிரகாரம் நீங்க ஒரு செக்ஷனா சரியா இருக்கான்னு செக் பண்ணீங்கன்னா ஈஸியா நீங்க இண்டக்ஷன் ஸ்டவ் ரிப்பேர் பண்ணலாம். இண்டக்ஷன் ஸ்டவ் இல்ல, எந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமும் நம்ம ஈஸியா ரிப்பேர் பண்ண முடியும். ஆனா பேசிக் தெரியாம ஜஸ்ட் நீங்க ஓபன் பண்ணிட்டு இந்த ப்ராப்ளம் வந்தா இந்த கெபாசிட்டரை மாத்துங்க, IGBT மாத்துங்க, இந்த ரெசிஸ்டரை மாத்துங்க, காயில மாத்திருங்க, அந்த மாதிரி நீங்க பிளைண்டா நீங்க ஒரு நோட்ஸ் எழுதி வச்சுட்டு நீங்க ரிப்பேர் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா உங்களால சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியாது. வேணா டைம் கன்சூமிங்க்கு நீங்க ஆல்ரெடி அந்த ப்ராப்ளம் அட்டன் பண்ணிருக்கீங்க, நீங்க ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, சரி டைம் இல்ல நம்ம சீக்கிரம் முடிச்சுட்டு இன்னைக்கு 4 செட் ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நேரம் உங்களுக்கு முக்கியத்துவம் இருந்ததுன்னா அப்போ நீங்க அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஆனா நான் இப்ப இனி வரப்போற வீடியோஸ்ல இது மாதிரி ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ்ல எல்லா திங்ஸ் நம்ம என்ன உபயோகப்படுத்துறோமோ அந்த திங்ஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ், அந்த போர்டு, அதுக்குள்ள உள்ள வேலை செய்யக்கூடிய மெத்தட், அது எப்படி வேலை செய்யுது, அந்த ஒர்க்கிங் பிரின்சிபல் சொல்றோம்ல, அந்த நம்ம டீடைலா நான் சொல்றேன். சர்க்கியூட் போர்டு வைஸ் பிரீஃபா நான் சொல்லித்தரேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு டயக்ராம் வச்சு பிரிண்ட் எடுத்து என்கிட்ட இருக்கக்கூடிய அவைலபிள் ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸை ஓபன் பண்ணி வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். நிச்சயமா இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் ப்ராஜெக்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு என்டர்டைன்மெண்டான, அதுவும் இல்லாம யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா அமையுங்கிறதுல நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம். இது ஃபர்ஸ்ட் வீடியோ. நான் அந்த மாதிரி பிரீஃபா டிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இதுல என்ன உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும், இப்படி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும்னு நீங்க உங்களோட கமெண்ட்ஸ்ல கொடுங்க. நான் ஃபியூச்சர் வீடியோஸ்ல இது மாதிரி வரும்போது இன்னும் கொஞ்சம் அது மாதிரி ப்ராப்பரா அந்த வீடியோவை ஷூட் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சோ இப்ப நம்ம இந்த கேட்டீங்கனால இந்த இண்டக்ஷன் ஸ்டவ், இது என்கிட்ட இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் பத்தி ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். இந்த டிஸ்பிளே யூனிட்ல இருக்கக்கூடிய சுவிட்ச் போயிருந்தது. இதை எப்படி ரிப்பேர் பண்றதுங்கிற வீடியோ என்னோட சேனல்ல இருக்கு, நீங்க பாத்துங்க. இப்ப நான் உங்களோட விருப்பத்துக்காக இதை நான் திருப்பி ஓபன் பண்ணி உங்களுக்கு இதுக்குள்ள எப்படி என்ன இருக்கு, இந்த சர்க்கியூட் வைஸ் எப்படி இதை ஒர்க் பண்ணுதுங்கிறத காமிக்க போறோம். சோ இப்ப இதுல நம்ம மெயினா பாக்குறது பாத்தீங்கன்னா வெளியில தெரியக்கூடியது ரெண்டே ஐட்டம் தான். ஒன்னு யூசர் ஃபேஸ் இன்டர்ஃபேஸ் சொல்லுவாங்க. அதாவது நம்ம இதுக்குள்ள இருக்கக்கூடிய மைக்ரோ கண்ட்ரோலர், அதாவது என்னன்னா உள்ளுக்குள்ள ஒரு கம்ப்யூட்டர், சின்ன கம்ப்யூட்டர் மாதிரி ஒரு சின்ன ஐசி ஒன்னு இருக்கு. அந்த ஐசில நம்ம இந்த பட்டனை எதை ஆப்ரேட் பண்ணா என்ன நடக்கணும்ட்டு அதுல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க கோடுல. சோ அந்த ஆபரேஷன் நம்ம இங்க பண்ணும்போது அதை ஆப்ரேட் பண்ண போகுது. சோ இப்ப நீங்க வெளியில தெரியக்கூடிய ஐட்டம் இந்த யூசர் ஃபேஸ் இன்டர்ஃபேஸ், இது மட்டும் தான். இது மூலியமா உங்களுக்கு வேண்டிய ஆபரேஷன்ஸ் இதுல செய்ய போறோம். இதுக்கு மேல இருக்கக்கூடியது இது செராமிக் கிளாஸ், இது டெம்பரேச்சர் தாங்கக்கூடியது. இதுக்கு கீழே தான் இண்டக்ஷன் காயில் இருக்கு. இப்ப நம்ம ஓபன் பண்ணலாம், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நான் ஆல்ரெடி ஸ்க்ரூ எல்லாம் கழட்டி வச்சிருக்கேன், கொஞ்சம் ஈஸியா, இல்லாட்டி வீடியோ லாங் ஆயிடும். சோ இந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா இந்த யூசர் இன்டர்ஃபேஸ்க்கும் இந்த மெயின் போர்டுக்கும் உள்ள கனெக்ஷன்ஸ்க்குள்ள இந்த கேபிள் நான் கழட்டி வச்சிருக்கேன். இது நார்மலா இதுல கனெக்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி ஒரு பஸ்ஸரும் இதுல கனெக்ட் ஆயிருக்கும். சோ இதுல நம்ம ரொம்ப டீடைல் பார்க்க வேண்டியதுல இது யூசர் இன்டர்ஃபேஸ் மட்டும்தான். இந்த டிஸ்பிளே யூனிட்டுக்கான ஐசி இதுல இருக்கு. சோ மோஸ்ட்லி இது போகாது. இதுல போகக்கூடிய ஐட்டம் அந்த சுவிட்சஸ் தான் எனக்கு தெரிஞ்சு இதுல மேக்ஸிமம் ஃபால்ட் வந்திருக்கு. இந்த சுவிட்சஸ் 10 ரூபாய் தான் ஒரு சுவிட்ச். நீங்க ஈஸியா மாத்தலாம். என்னோட பழைய வீடியோல காமிச்சிருக்கேன். இப்ப பாக்கலாம் என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம், அப்புறம் சர்க்கியூட் வைஸ் நம்ம போயிடலாம். இதுல மெயின் ஐட்டம் இந்த இண்டக்ஷன் காயில். இண்டக்ஷன் காயில இதுல பாத்தீங்கன்னா இது சென்டர்ல முதல்ல இதை பார்க்கலாம். இந்த சென்டர்ல ஒரு சின்ன ஒயிட் கலர்ல ஒன்னு இருக்கு. இதை நான் வெளியில எடுத்து காமிக்கிறேன்.
இந்த ஐட்டம் என்னன்னா டெம்பரேச்சர் சென்சர். இது நம்ம பின்னாடி சர்க்யூட்ல பார்க்க போறோம். இது என்னன்னா நம்மளோட வெளியில வைக்கக்கூடிய வெசல் வந்து ஓவர் ஹீட் ஆயிடுச்சுன்னா இந்த டெம்பரேச்சர் சென்சார் மூலியமா இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் இந்த மைக்ரோவேவ் ஓவனை ஸ்டாப் பண்ணிடும், இதை ரன் பண்ண விடாது. இதுக்காக டெம்பரேச்சர் சென்சார் நம்ம பின்னாடி சர்க்யூட்ல பார்க்கும்போது டீடைலா பார்ப்போம். அது மாதிரி இந்த காயில கூட நான் வெளியில எடுத்துறேன். இந்த காயில் தான் வந்து இண்டக்ஷன் காயில், மெயின் காயில். இது மூலியமா தான் நமக்கு வந்து இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிசம் வந்து இதுல இருந்து உற்பத்தி பண்ண போறோம். இதுக்கு மேல வைக்கக்கூடிய மெட்டல் ஏதாவது வச்சோம்னா அந்த மெட்டல்ல வந்து எட்டி கரண்ட் பாஸ் ஆகி அந்த எட்டி கரண்ட் ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுனால அந்த பாத்திரம் வந்து ஹீட் ஆகுது. ஆனா மேல வைக்கக்கூடிய பொருள் மேக்னெட்டால ஈர்க்கக்கூடிய பொருளா இருக்கணும். இது நான் முன்னாடி வீடியோல இதை பத்தி கிளியரா சொல்லியிருக்கிறேன். சோ இந்த காயில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த காயில் வந்து என்னன்னா இது வந்து இன்சுலேட்டட், மேல வந்து வார்னிஷ் போட்டிருப்பாங்க. இதுல நார்மலா நமக்கு வந்து என்ன ப்ராப்ளம் வரும்னா இந்த இன்சுலேஷன் ஏதாவது பர்ன் ஆயிடுச்சுன்னா அதுல ஆர்க் ஜம்ப் ஆகி அந்த மாதிரிலாம் கூட ப்ராப்ளம் வரும். சோ நார்மலா இது போகாது. ஒரு 90% நான் சொன்னா இது வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இல்ல. பை மிஸ்டேக் இங்க ரொம்ப எரிஞ்சு போய் ஏதாவது பர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லாட்டி இது போகாது. இது வந்து ஒரு நீங்க வெளியில போச்சுன்னா கூட இது வெளியில கிடைக்கும். இது ஒரு 400 rupees இருக்கும். நான் பிரைஸும் தெரிஞ்ச பிரைஸை மட்டும் நான் சொல்லிட்டே வரேன். இது ஒரு 400 rupees இது கிடைக்கும் ஸ்பேர். இந்த ஸ்பேர் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையாது. ஏன்னா இந்த அடுப்போட டோட்டல் காஸ்டே உங்களுக்கு 1500 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. கம்பெனியை பொறுத்து மாறும். சோ அப்படிங்கும்போது இதோட பார்ட்ஸ் எல்லாமே சீப்பா தான் இருக்கும். இப்ப இதுல மெயினா வந்து ஒரு ஃபேன் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ஃபேன் எதுக்குன்னா இந்த இருக்கக்கூடிய போர்டு சூடாகிறத அது கூல் பண்றதுக்காக உள்ள ஃபேன். இந்த ஃபேன் வந்து 18 வோல்ட்ல ரன் ஆகும். எதுவும் போர்டுல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இதை நான் இப்ப ரிமூவ் பண்ணிட்டேன். இப்ப இந்த கேபினெட்ல வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு பஸ்ஸரும் ஒரு ஃபேன் மட்டும் தான் இருக்கு. இதுதான் வந்து அதோட மெயின் போர்டு, மதர் போர்டுன்னு சொல்லலாம். இந்த மெயின் போர்டு இதுதான். இந்த போர்டு கூட இன்னைக்கு லோக்கல் மார்க்கெட்ல கிடைக்குது. ஒரு 600 rupees, 500 to 600 rupees இருக்கும். ஆன்லைன்ல வாங்கினீங்கன்னா ஒரு 700 rupees இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வாட்ஸ்அப் பொறுத்து மாறும். 2200 வாட்ஸ், 1800 வாட்ஸ்லாம் போர்டு கிடைக்குது. காமனா ஒரே ஒரு போர்டு கிடைக்குது. அதோட டிஸ்பிளேயும் கொடுத்துருவாங்க. சோ டோட்டலா டிஸ்பிளேயும் இதையும் சேர்த்து நீங்க மாத்திடலாம். இது உள்ள போடுறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டிஸ்பிளே மட்டும் நீங்க கொஞ்சம் அந்த பாக்ஸை ஆல்டர் பண்ணி போட்டுட்டீங்கன்னா போதும். சோ ரொம்ப ரிப்பேர் பண்ண முடியலன்னா அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். நீங்க அதை வச்சுக்கலாம். அந்த போர்டோட சர்க்யூட்டை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஏன்னா அது காமனா இருக்கிறதுனால இந்த போர்டுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு. பட் இருந்தாலும் நான் இதை சொல்லிட்டு நான் உங்களுக்கு அந்த போர்டை வந்து காமன் போர்டை எக்ஸ்பிளைன் பண்றேன். அது புரிஞ்சாலே போதும். எந்த போர்டா இருந்தாலும் உங்களால சர்வீஸ் பண்ண முடியும். சோ இப்ப இந்த போர்டுல வந்து நம்ம க்ளோஸ் அப்ல பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்ட்டு. முதல்ல சர்க்யூட்டை பார்ப்போம். சர்க்யூட்டை பார்த்துட்டு அந்த சர்க்யூட்ல இருக்க போர்ஷன் இங்க எங்க இருக்குன்னு நான் காமிக்கிறேன். இப்ப நம்ம வாங்க நம்ம சர்க்யூட்டை க்ளோஸ் வியூல பார்க்கலாம். இப்ப நான் வந்து ஒரு காமனான ஒரு டயக்ராம் எடுத்திருக்கேன். நார்மலா வந்து இந்த சர்க்யூட் டயக்ராம் வந்து எல்லா மாடலுக்கும் அவைலபிலிட்டி கிடையாது. மோஸ்ட்லி சைனீஸ் போர்டு தான் வருது. சோ இப்ப இந்த போர்டுல இருந்து என்ன டிஃபரன்ஸ்னா இதுல பாத்தீங்கன்னா 2 IGBT இருக்கு. இது கொஞ்சம் ஹை வாட்ஸ் உள்ளது. 2 IGBT இருக்கு. இதுல ஒரு IGBT தான் இருக்கு. அது ஒண்ணு இருக்கு. அப்புறம் இந்த ஐசி வந்து கொஞ்சம் இது வந்து சிங்கிள் ஐசியா கொடுத்துருக்காங்க. இதுல 2 ஐசி கொடுத்துருக்காங்க. இந்த 2 கம்பைன் பண்ணி இந்த ஒரு ஐசி வருது. இது வந்து கம்பேரட்டர். இதுதான் வந்து அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் ஐசின்னு சொல்றது. சோ இப்ப இந்த செக்ஷனை காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக்கா ஒரு சின்ன ஐடியாக்கு நான் சொல்றேன். இதுல வந்து செக்ஷன்ஸ் என்ன இருக்குன்னா மெயின் செக்ஷன் IGBT செக்ஷன். இதுதான் வந்து IGBT செக்ஷன். இதுக்குள்ள பவர் சப்ளை இந்த லைன். இதுல வந்து இது கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர். அதாவது இந்த IGBT வந்து எவ்வளவு கரண்ட் எடுக்குது அப்படின்னு பாக்குறதுக்காக ஒரு கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்காங்க. இது இந்த சர்க்யூட்ல கிடையாது. இதுக்கு வேற மெத்தட்ல கரண்ட் செக் பண்றாங்க. இதையும் காமிக்கிறேன் எப்படி செக் பண்றாங்கன்ட்டு. இந்த போர்ஷன் வந்து ஆக்சிலரி பவர் சப்ளையோட SMPS சொல்லலாம். இல்ல பக் கன்வெர்டர்னு சொல்லுவாங்க. DC to DC பக் கன்வெர்டர். இது மூலியமா நம்ம வந்து 5 வோல்ட் 18 வோல்ட் ரெண்டும் ப்ரொடியூஸ் பண்ண போறோம். இந்த செக்ஷன் அவ்வளவுதாங்க செக்ஷன். இது வந்து மைக்ரோ கண்ட்ரோலர். இது டிஸ்பிளே யூனிட்டுக்கு போறது, யூசர் இன்டர்ஃபேஸ் போறது. இது மைக்ரோ கண்ட்ரோலர். இது வந்து IGBT-யோட டிரைவர். இந்த 3 டிரான்சிஸ்டர் வந்து IGBT-யோட டிரைவர். இது வந்து ஒரு கம்பேரட்டர். அதாவது இந்த IGBT-ல எவ்வளவு கரண்ட் எடுக்குது, வோல்டேஜ் எவ்வளவு வருது, அந்த மாதிரி ஒரு இதுக்கு போற பல்ஸ், நம்ம பல்ஸ் வித் மாடுலேஷன் சொல்லுவோம். அந்த சிக்னலை வந்து கொடுக்கறதுக்காக உள்ள லைன். இது எல்லாமே இந்த கம்பேரட்டர் வழியா போயும் இந்த கம்பேரட்டர் வந்து இதுல இருந்து தான் சிக்னல் எடுத்துக்கும். இதுல இருந்து நமக்கு இதுல போய் இங்க இருந்து டிரைவர் வரும். டிரைவர்ல இருந்து IGBT போகும். இதை வந்து என்ன பண்றாங்கன்னா இப்ப வர்ற போர்டுல எல்லாம் இந்த 2 ஐசியையும் கம்பைன் பண்ணிட்டாங்க. தனித்தனியா இல்லாம கம்பைன் பண்ணி ஒரே ஒரு ஐசியை மட்டும் வச்சுட்டாங்க. அந்த ஒரு ஐசி எல்லா வேலையும் செய்யும். பஸர் வந்து நமக்கு கோட் இண்டிகேஷன்ஸ் பண்றதுக்கு. நான் கோடு வந்து உங்களுக்கு டீடைலா நான் வந்து சொல்றேன். இதுல வந்து இ சீரீஸ்ல கோடு வரும். ஆனா ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கும் கோடுகள் மாறும். சில இதுல பாத்தீங்கன்னா Fல வரும். நம்ம தான் ஜெனரலா எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணக்கூடியது. இதுதான் AC பவர் இன்புட்.
இதுல தான் நம்ம 220 வோல்ட் ஏசி கொடுக்க போறோம். சோ இப்போ இந்த சர்க்யூட்டை வந்து நம்ம இங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இதுல இண்டக்ஷன் காயில் வந்து இந்த ரெண்டுலயும் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த இருக்கு, இந்த இண்டக்ஷன் காயில் இங்க ரெண்டுலயும் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இந்த டெம்பரேச்சர் சென்சார் இந்த போர்டுல கனெக்ட் பண்ணிருப்பாங்க இங்க. ஸோ டெம்பரேச்சர் வந்து நம்ம வைக்கக்கூடிய வெசல்ல ஓவர் ஹீட் ஆயிடுச்சுன்னா அது ஆஃப் ஆகிறதுக்கு எல்லாம் சேஃப்டி பர்பஸ் தான். அதுல சர்க்யூட் பேசிக் சர்க்யூட்டை புரிஞ்சிட்டோம்னா சேஃப்டி பர்பஸை நம்ம ஈஸியா செக் பண்ணிடலாம். பார்க்கலாம் பாருங்க. இப்போ நம்ம சர்க்யூட்டை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வரலாம். இப்போ சர்க்யூட்ல பாத்தீங்கன்னா இதுதான் சர்க்யூட். இந்த சர்க்யூட்ல வந்து நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பார்ப்போம். முதல்ல வந்து பவர் சப்ளை பார்க்கலாம். பவர் சப்ளைல என்னென்ன இருக்கு, இந்த செக்ஷன் வந்து பவர் சப்ளை செக்ஷன். பவர் சப்ளைக்கு அப்புறம் இதுதான் வந்து இண்டக்ஷன் காயிலோட செக்ஷன், அதாவது ரெசனன்ட் டேங்க்னு சொல்லுவாங்க, ரெசனன்ட் சர்க்யூட். அதுக்கப்புறம் சாரி இந்த இடத்துல இந்த எல் லைன் இன் லைன் அவுட் போட்டிருக்கீங்களா, இந்த ரெண்டு இடத்துல இருந்து இண்டக்ஷன் காயில் வரும். இது வந்து ஐஜிபிடி, இது ரெண்டு ஐஜிபிடி கொடுத்துருக்காங்க. லோ வாட்டேஜா இருந்தா ஒரு ஐஜிபிடி தான் இருக்கும், ரெண்டும் பேரலா கொடுத்துருக்காங்க. இது ஐஜிபிடியோட டிரைவர் செக்ஷன். இது வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் பிளஸ் சேஃப்டி சிஸ்டம், யூசர் இன்டர்ஃபேஸோட போர்டு கனெக்ட் பண்றது. இதுல வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா சீரியல் கம்யூனிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த போர்டுல பாத்தீங்கன்னா சீரியல் கம்யூனிகேஷன் கிடையாது, இந்த மாதிரி பேரலா அப்படி வருது. எவ்வளவு கேபிள்ஸ் வருது பாருங்க. சோ இது வந்து பழைய மெத்தடு, பழைய மாடல். இப்ப வர்ற மாடல் எல்லாமே இந்த மாதிரி ஒரு 4 ஒயர் மட்டும் தான் வரும். 4 ஒயர்ல வந்து அனலாக் இந்த அவுட்புட் இன்புட் ரெண்டு இருக்கும். இது வழியா சீரியல் இன்புட்ஸ் தான் வரும். அதனால நமக்கு வந்து ரொம்ப சிம்பிளா 4 ஒயர்லயே டிஸ்பிளே யூனிட்டை கனெக்ட் பண்ணிடலாம். இது வந்து பஸர் யூனிட் நமக்கு இண்டிகேஷன்ஸ் காமிக்கிறதுக்கு. இது மாதிரி ஒரு செக்ஷன்ஸ் இருக்கு. இது டெம்பரேச்சர் செக்ஷன்ஸ். இது வந்து ஃபேன் கண்ட்ரோல், அதுல கூலிங் ஃபேன் கண்ட்ரோல். இது வந்து நான் சொன்ன இந்த ஹீட்டர் கண்ட்ரோல். இது வந்து ஆக்சிலரி பவர் சப்ளை, இது பக் கன்வெர்ட்டர், இது வந்து ஒரு 5 வோல்ட் ரெகுலேட்டர். சோ இதுதான் வந்து பேசிக்கா நமக்கு சர்க்யூட்ல மோஸ்ட்லி எல்லா சர்க்யூட்லயும் இப்படிதான் இருக்க போது. நம்ம டீடைலா இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் இதுல சொல்றதுக்கு முன்னாடி ஒரு 2-3 பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுல வந்து நான் அதை சொல்லிடுறேன், ஏன்னா இது சொல்லிட்டே வரும்போது உங்களுக்கு அது கன்ஃபியூஸ் ஆயிடும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பவர் சப்ளை பார்க்கலாம். பவர் சப்ளைல பாத்தீங்கன்னா லைன் இன் லைன் அவுட், அதாவது இதுல இருந்து ஃபியூஸ்ல இருந்து கொடுக்குறாங்க, சாரி ஏசி கொடுக்குறாங்க, 220 வோல்ட் கொடுக்குறாங்க. ஃபியூஸ்ல 15 ஆம்ப்ஸ் ஃபியூஸ்ல ஒன்னு கொடுக்குறாங்க. ஃபியூஸ்க்கு அப்புறம் 2 EMI ஃபில்டர்ஸ் சர்க்யூட்ஸ் இருக்கும், 2 கெபாசிட்டர்ஸ் இருக்கும். இந்த கெபாசிட்டர்ஸ் வந்து இதுல காமிச்சீங்கன்னா இந்த இடத்துல வரும் இந்த கெபாசிட்டர். இது வந்து EMI கெபாசிட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு வரக்கூடிய ஏசில ஏதாவது ஒரு பீக் பல்ஸ், டிஸ்டர்பன்ஸ், நாய்ஸ் ஏதாவது வந்தா அதை ஃபில்டர் பண்ணக்கூடியது. சில மாடல்ல பாத்தீங்கன்னா இந்த நாய்ஸை கூட நம்ம வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் அப்சர்வ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஃபில்ட்ரேஷன் பண்ணும், இல்லாட்டி இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வே ஆஃப் பண்ணிடும். அந்த மாதிரி சிஸ்டம் கூட இருக்கு. இதுக்கப்புறம் இங்க ZNRன்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலா தப்பு, ZNR கிடையாது, MOVன்னு சொல்லுவாங்க. MOVங்கிறது மெட்டல் ஆக்சைடு வேரியஸ்ட்னு சொல்லுவாங்க. MOV மெட்டல் ஆக்சைடு வேரியஸ்டர். இதோட சிம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும். இது என்னன்னா இது வந்து ஆக்சுவலா வோல்டேஜ் டிபெண்டன்ட் ரெசிஸ்டன்ஸ். அதாவது இதுல இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல போயிடுச்சுன்னா இது ஷார்ட் ஆயிடும். சோ நீங்க கேட்கலாம், இது எதுக்கு நீங்க பேரலா கொடுத்துருக்காங்களே ஃபேஸ்ல, இது வந்து அப்படி ஷார்ட் ஆனா என்ன ஆகும்னா இது வந்து ஒரு சேஃப்டிக்காக. நம்மளோட சப்ளை வோல்டேஜ் வந்து ஒரு 250 வோல்ட்டுக்கு மேல போயிடுச்சுன்னா இது ஷார்ட் ஆகி இங்க இருக்கிற ஃபியூஸ் ப்ளோ ஆயிடும். புரியுதுங்களா? இந்த ஃபியூஸ் ப்ளோ ஆயிடும். ஃபியூஸ் ப்ளோ ஆச்சுன்னா நமக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய சர்க்யூட்டை சேவ் பண்ணிடலாம். இது வந்து இந்த MOVங்கிறது எல்லாத்துலயுமே இருக்கும். SMPS, பவர் சப்ளை எல்லாத்துலயுமே இருக்கும். இது வந்து சில நேரங்களில் இதுல வந்து தெர்மிஸ்டர் கூட சீரீஸ்ல கொடுத்திருப்பாங்க, அது வந்து SMPSல கொடுத்திருப்பாங்க. பட் இண்டக்ஷன் ஸ்டவ் பொறுத்தளவுல இந்த MOV மட்டும்தான் இருக்கும். இதுல வந்து இந்த இடத்துல வரும், இந்த பவர் சப்ளை கிட்ட வரும். இது சில மாடல்ல MOV இருக்காது. எல்லாத்துலயும் நீங்க MOV தேட வேண்டாம். இருந்ததுன்னா நீங்க பாத்துங்க, ஒரு ப்ளூ கலர்ல ஒரு டிஸ்க் கெபாசிட்டர் மாதிரி இருக்கும். சோ இப்ப இது வந்து பவர் சப்ளை. ஓகேங்களா? இப்ப இதுல இருந்து நேரா என்ன பண்றோம்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் கொடுக்குறோம். இப்ப நான் என்ன பண்றேன், இந்த சிஸ்டத்தை வந்து ஒரு பிளாக் டயக்ராம்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் இப்ப காமிக்கிறேன் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து இங்க போடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஏசி பவர் சப்ளை. இது வந்து ஏசி 220 வோல்ட் பவர் சப்ளை. பவர் சப்ளைக்கு அப்புறம் ஒரு ஃபியூஸ் போட்டுக்கிறேங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபயர், BRன்னு போடுறேன். பிரிட்ஜ் ரெக்டிஃபயர்னு சொல்லலாம். அதாவது ஏசியை வந்து டிசியா மாத்தக்கூடியது. மாத்தினா இதுல நார்மல் பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் ஒரு 4 டயோடு போட்டு பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் போட்டிருப்பாங்க. அந்த டயோடுக்கு அப்புறம் இங்க வரக்கூடிய டிசி பாத்தீங்கன்னா இங்க வந்து சப்போஸ் 230 வோல்ட் அல்லது 250 வோல்ட் கொடுத்தீங்கன்னா இங்க வந்து டிசி வந்து எவ்வளவு வரும்? 250 வோல்ட் டிசி நீங்க நினைப்பீங்க, கிடையாது. √2 இன்டூ இந்த வோல்ட், அதாவது 1.4. √2ங்கிறதுக்கு வேல்யூ வந்து 1.4 டைம்ஸ்.
1.4 டைம்ஸ் ஆஃப் 250, அதாவது 320 வோல்ட் கிட்ட இங்க வரும். சோ இப்ப டிசில நீங்க மெஷர் பண்ணும்போது 320 வரணும், 250 வரக்கூடாது, 320 வரணும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். சோ எப்போதுமே ஞாபகம் வச்சுங்க, ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் மூலியமா கிராஸ் பண்ணி வரும்போது அந்த டிசி வோல்ட், ஏசி வோல்ட் 250னா டிசி வோல்ட் 320 வரும். அது அதிகமான வோல்ட் ஏன் வருதுங்கிறதுக்கு நீங்க வந்து டீடைலா தியரி போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால இது வந்து வோல்டேஜ் நீங்க மெஷர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 320 வோல்ட் வரணும். ஓகேங்களா? சோ இந்த இதுதான் இந்த டிசி ரெக்டிஃபையர். இந்த ரெக்டிஃபையருக்கு அப்புறம் ஃபில்டர் சர்க்யூட். ஃபில்டர் சர்க்யூட் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு காயில், ஒரு கெபாசிட்டர். புரியுதுங்களா? இது வந்து ஃபில்டர் சர்க்யூட். இது எல்லா இண்டக்ஷன் ஸ்டவ்லயும் இப்படிதான் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஏசி சப்ளை, பிரிட்ஜ் ரெக்டிஃபையர், அப்புறம் வந்து ஃபில்டர் சர்க்யூட். ஃபில்டர் சர்க்யூட்டுக்கு அப்புறம் நமக்கு வந்து இந்த இடத்துல இருக்கு பாருங்க காயில். இதுதான் முக்கியமானது. இது வந்து இது இண்டக்ஷன் காயில். இதுக்கு பேரலலா ஒரு கெபாசிட்டர் இருக்கும். புரியுதுங்களா? இதுக்கு பேரலலா ஒரு கெபாசிட்டர் இருக்கும். சோ இந்த கெபாசிட்டர் வந்து இந்த செக்ஷன் இருக்குங்களா, இந்த செக்ஷன் தான் வந்து முக்கியமான செக்ஷன். இந்த செக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த காயிலும் இதுக்கு பேரலா இருக்கக்கூடிய கெபாசிட்டர். இந்த கெபாசிட்டர் வந்து இந்த கெபாசிட்டர் ஃபில்டர். இந்த காயில் வந்து இந்த காயில் இது ஃபில்டர் காயில், இஎம்ஐ ஃபில்டர்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ் ஃபில்டர். இது வந்து இந்த ஃபில்டர். இது இந்த கெபாசிட்டர் வந்து இது. இந்த கெபாசிட்டர் இதுக்கு பேரலா இருக்கக்கூடிய கெபாசிட்டர். இத வந்து ரெசனன்ட் டேங்க்னு சொல்லுவாங்க. ரெசனன்ட் டேங்க். இது என்னன்னா, இது வந்து ஒரு ஆசிலேட்டர். இதோட பிரின்சிபல் என்னன்னா, ஒரு காயிலும் ஒரு கெபாசிட்டரையும் நீங்க பேரலலா இணைச்சீங்கன்னா இது வந்து ஆர்சி, அதாவது எல்சி காயில், எல்சி ஆசிலேட்டர். அதாவது இந்த காயிலும் இந்த கெபாசிட்டரும் பேரலா இணைக்கும் போது என்ன நடக்குதுன்னா, இந்த காயிலுக்கு வந்து என்ன ஒரு குணாதிசயம்னா, இது வழியா நீங்க கொடுக்கக்கூடிய டிசிய இது வந்து ஒரு காயில் வழியா பாஸ் ஆகும்போது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிசம் வந்து அங்க உற்பத்தி பண்ணும், மேக்னெட்டிக் வேவ்ஸ் உற்பத்தி பண்ணும். அந்த மேக்னெட்டிக் வேவ்ஸ் இந்த காயில் சப்ளை ஆஃப் பண்ணும் போது ரிவர்ஸா அதுல திருப்பி மறுபடியும் உருவெடுத்து உற்பத்தி ஆகி வரும். அதாவது நம்ம கொடுக்கிற சப்ளைனாலேயே இன்னொரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் உற்பத்தி ஆகும். அதுதான் இதுல உள்ள ஒரு காயிலோட குணாதிசயம். அந்த மாதிரி உற்பத்தி ஆகும் போது அது ரிவர்ஸ் பொலாரிட்டியில உற்பத்தி ஆயிடும். அதாவது நீங்க இப்படி கொடுக்குறீங்க, இந்த மாதிரி நீங்க சப்ளை கொடுத்துட்டு டக்குனு சப்ளை ஆஃப் பண்ணீங்கன்னா அந்த என்ன ஆகும்னா, அதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னடிசம்னால புது சப்ளை அதுக்குள்ள இருந்தே உற்பத்தி ஆகி அது ரிவர்ஸ் டைரக்ஷன்ல வெளியில வரும்போது இந்த கெபாசிட்டர்ல போய் சார்ஜ் பண்ணிடும். இது சார்ஜ் ஆன உடனே இந்த கெபாசிட்டரோட குணாதிசயம் என்னன்னா, கெபாசிட்டர் சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் இங்க சப்ளை நின்னு போன உடனே திருப்பி சப்ளை பண்ண சார்ஜ் ஆன சப்ளையை மறுபடியும் ரிட்டர்ன் கொடுக்கும். அப்ப இதோட குணாதிசயம் சப்ளை ஜாஸ்தி இருக்கும் போது ஸ்டோர் பண்ணிக்கும், திருப்பி சப்ளை சேம் டைரக்ஷன்ல கொடுத்துரும். அப்ப ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இது வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன்ல ஒரு சப்ளை உற்பத்தி பண்ணி கொடுக்குது, இது சேம் டைரக்ஷன்ல சப்ளையை ரிட்டர்ன் அனுப்புது. அப்ப இந்த ரெண்டு நாள் என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல சப்ளை இப்படி போயிட்டே வரும். இங்க இருந்து இதை போகும், இதுல இருந்து இதுக்கு வரும். இப்படியே என்ன ஆகும்னா அது ஒரு ஆசிலேஷன் ஃப்ரீக்வன்சியை உற்பத்தி பண்ணிடும். இதுதான் இந்த ஆர்சி டேங்க்ங்க கூடிய இந்த சர்க்கியூட். இது எலக்ட்ரானிக்ஸ் படிச்சவங்க நிச்சயமா இது தெரிஞ்சிருக்கும். இந்த பிரின்சிபல்ல தான் இது வேலை செய்யுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இங்க வந்து ஒரு பல்சேட்டிங் டிசி கொடுக்கணும். கொடுத்தா போதும், இந்த ஆர்சி சர்க்கியூட்ல இருந்து உங்களுக்கு இண்டக்ஷன்ஸ் வேவ்ஸ் வந்து வந்துடும். இண்டக்ஷன் வேவ்ல இருந்து நம்ம வந்து ஹீட்டிங் எடுத்துக்கலாம். ஓகே, இப்ப ஆர்சி டேங்க் சர்க்கியூட் பார்த்தாச்சு. இதுல இருந்து என்ன ஆகும்னா, இதை ஆன் ஆஃப் பண்ணோம்ல, இதை ஆன் ஆஃப் பண்றதுக்கு ஒரு பெரிய சுவிட்ச் வேணும். அந்த சுவிட்ச் வந்து என்ன பண்றோம்னா, ஒரு ஐஜிபிடி யூஸ் பண்றோம். ஐஜிபிடியோட சிம்பல் வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த பாருங்க, பேஸ் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பேஸ் வந்து கனெக்டட் கிடையாது, ஒரு கெபாசிட்டன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுதான் இதோட பியூட்டி. இதுக்கு பேர் வந்து ஐஜிபிடி. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஐசோலேட்டட் கேட் பைபோலார் டிரான்சிஸ்டர். நார்மல் பைபோலார் டிரான்சிஸ்டர்ல இருந்து பேஸ் ஐசோலேட் பண்ணிருக்காங்க, இந்த கேட்டை ஐசோலேட் பண்ணிருக்காங்க. சோ இப்ப இந்த டிரான்சிஸ்டர் தான் ரொம்ப முக்கியமான டிரான்சிஸ்டர், இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் ஒர்க் பண்ண வைக்கக்கூடிய முக்கியமான டிரான்சிஸ்டர். சோ இந்த டிரான்சிஸ்டரோட எமிட்டர்ல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு பண்ணிருப்பாங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு போட்டிருக்காங்கன்னா, நம்ம இதுல எவ்வளவு கரண்ட், அதாவது இந்த லைன்ல எவ்வளவு கரண்ட் வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் முன்னாடி இருந்து நம்ம எவ்வளவு கரண்ட்ங்கறத மெஷர் பண்ண முடியும். இது சீரீஸ்ல நம்ம வந்து கரண்ட் வந்து சீரீஸ்ல தான் மெஷர் பண்ண முடியும். அது கரண்ட் மெஷர் பண்ண நிறைய மெத்தட் இருக்கு. இந்த காயில்லயே முன்னாடி பின்னாடி எடுத்துக்குவாங்க. அப்படி இல்லைன்னா இங்கிருந்து ஒரு கரண்ட் சென்சார் எடுத்து மைக்ரோ கண்ட்ரோலர் கொடுத்துருவாங்க. இதுல இருந்து கரண்ட் சென்சார் எடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா இங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருப்பாங்க. அதுதான் இங்க பண்ணிருக்காங்க.
இந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்னன்னா இந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டுருவாங்க, அதோட செகண்டரி எடுத்துட்டு போய் மைக்ரோ கண்ட்ரோலர் கொடுத்துருவாங்க. சோ அப்ப அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு கரண்ட் சென்ஸ் பண்ணும். எப்படியோ கரண்ட சென்ஸ் பண்ணி ஓவர் கரண்ட் எடுக்க கூடாது. அதுதான் அதோட இம்பார்ட்டன்ஸ். நம்ம சர்க்யூட்ல அதை பத்தி டீடைல் பார்க்கலாம். சோ இப்ப இதுதான் வந்து ஐஜிபிடியோட செக்ஷன். சோ ஐஜிபிடி வந்து ஒர்க் பண்ணணும்னா அதுக்கு வந்து ஒரு டிரைவர் செக்ஷன் தேவை. டிரைவர்னா ஒரு ப்ரீ டிரைவர்னு சொல்ல, அதாவது இதை ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு லோ வோல்டேஜ் டிரைவர் செக்ஷன் வேணும். இந்த டிரைவர் செக்ஷன்ல இருந்து இது எங்க இருந்து வரும்னா மைக்ரோ கண்ட்ரோலர்ல இருந்து வரும். MCU மைக்ரோ கண்ட்ரோலர் யூனிட், அந்த யூனிட் தான் இது. இந்த மாதிரி அதிகமான பின் உள்ள ஒரு செக்ஷன். சில நேரத்தில் போர்டுலயே இந்த இடத்துல வந்து ஃபிட் பண்ணிருப்பாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் யூனிட்ங்கிறது நீங்க ஐசி நம்பரை வச்சு எடுக்கிறது இல்லைங்க. அது வந்து ஐசி நம்பர் சேமா இருந்தா கூட அது வந்து இதுக்குள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கோடு வந்து டிபெண்ட்ஸ், அதோட கம்பெனி மேக் தந்த மாதிரி அந்த கோடு மாறும். அதனால நீங்க ஒரே ஐசி நம்பரை வாங்கி இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து மாற்ற முடியாது. மைக்ரோ கண்ட்ரோலருக்குள்ள கோடு தான் இருக்கும், ஆனா அது வந்து எப்படி வேணா மாத்திக்கலாம். சேம் ஐசியில நீங்க கோடை மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதனால நம்ம ஒரு ஐசியை நம்பரை வாங்கி மாத்துற மாதிரி இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்காது. அதனாலதான் அதுல நம்பர் கொடுத்துருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி நம்பர் இருக்காது, அது மேல ஸ்டிக்கர் மாதிரி தான் ஒட்டிருப்பாங்க. ரீசன் என்னன்னா அந்த கம்பெனி அவனுக்கு தேவையான மாதிரி அதுல வந்து கோடை எழுதி வச்சிருக்கான். அதனால நம்ம நிச்சயமா வந்து அந்த கம்பெனில இருந்து ஒரிஜினல் பார்ட்ஸ் வாங்கி போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்க போர்டு தான் மாத்தி ஆகும். மோஸ்ட்லி இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் லோ வோல்டேஜ்ல வேலை செய்யறது அது போகாது. ஓகே, இப்ப மைக்ரோ கண்ட்ரோலருங்கிறது ஒரு கம்ப்யூட்டருங்க. இதுல இருக்கக்கூடிய எல்லா செக்ஷனும் ஒழுங்கா வேலை செய்தா இதுக்கு வந்து என்னென்ன இப்ப இதுக்கு சப்போஸ் இதுக்கு வந்து ஒரு PWM சொல்லுவாங்க, பல்ஸ் வித் மாடுலேஷன். பல்ஸ் வித் மாடுலேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னன்ட்டு. அதை டீடைலா வேணும்னா நான் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்றேன். இப்போ இந்த பல்ஸ் வித் மாடுலேஷன் என்னன்னா ஒரு பல்ஸ் கொடுப்பாங்க, இங்கிருந்து வரக்கூடியது ஏசி வரும், டிசி வரும், அப்படி ஓகேங்களா. இப்ப இதுவும் கம்பைன் பண்ணும்போது இது ஃபுல் வேவ்ஸை வந்து நம்ம கண்டக்ட் பண்ணாம ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் மட்டும் கண்டக்ட் பண்றதுக்காக ஒரு பல்ஸ் வித் மாடுலேஷன் கொடுப்பாங்க. சோ இந்த பல்ஸ் வித் மாடுலேஷன் உற்பத்தி பண்ணக்கூடியது இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் யூனிட். அதை வந்து டிரைவர் மூலியமா ஆம்பிளிஃபை பண்ணி ஐஜிபிடி கொடுத்துருவாங்க. சோ மைக்ரோ கண்ட்ரோலர் யூனிட் தான் PWM பல்ஸ் வித் மாடுலேஷனோட சைக்கிளையும் டியூட்டி சைக்கிளையும் அதை உற்பத்தி பண்ணக்கூடியது. ஓகேங்க, இப்ப இதுல வந்து இந்த மைக்ரோ கண்ட்ரோல் யூனிட்ல என்னென்னலாம் கண்ட்ரோல் பண்ண போகுது. இங்க இருந்து டிஸ்பிளேங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா, என்ன டெம்பரேச்சர் வைக்கிறோம், என்ன எரர் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்பிளே வேணும். இந்த டிஸ்பிளேல யூசர் இன்டர்ஃபேஸ் வந்துடும். இந்த ரெண்டும் இங்க வந்துடும். அந்த போர்டுல நான் காமிச்சேன் இல்லையா, டிஸ்பிளே யூசர் இன்டர்ஃபேஸ், அது ரெண்டும் வந்துடும். அதுக்கப்புறம் இங்க இருந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் TRன்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து ஐஜிபிடிக்கு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த பிளேட்டுக்கு மேல வச்சிருப்பாங்க. சோ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸோட டெம்பரேச்சர், அதாவது அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ இதுல கொடுத்துருவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இங்க உள்ள கோட் எழுதிருப்பாங்க, என்ன செய்யணும், அலாம் என்ன கொடுக்கணும், எப்படி ஆஃப் ஆகணும் அப்படிங்கறது கொடுத்திருப்பாங்க. அது மாதிரி இந்த டெம்பரேச்சர் சென்சர் கொடுப்பாங்க. அதுல இருந்து இதுக்கப்புறம் ஃபேன் கண்ட்ரோல் இருக்கும். அதுக்கப்புறம் பஸ்ஸர். இவ்வளவுதான் இந்த சிஸ்டமே. வேற எதுவும் எக்ஸ்ட்ரா ஒண்ணும் கிடையாது. பஸ்ஸர் இருக்கு, ஃபேன் இருக்கு, டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ஸ் இந்த மைக்ரோ கண்ட்ரோல் யூனிட்லயே கனெக்ட் பண்ணிருக்காங்க. மைக்ரோ கண்ட்ரோல் யூனிட்லயே டிஸ்பிளே UI கனெக்ட் பண்ணிருக்காங்க. சோ யூசர் இன்டர்ஃபேஸ் வழியா நம்ம ஆன் ஆஃப் பண்ணி நமக்கு வேண்டிய மோட செலக்ட் பண்ணிக்கலாம். மைக்ரோ கண்ட்ரோல் யூனிட் PWM சில பல்ஸ் வித் மாடுலேஷனோட சிக்னல்ல கொடுக்கும் டிரைவருக்கு. டிரைவர்ல இருந்து ஐஜிபிடி போகும். ஐஜிபிடி ஆன் ஆஃப் பண்ணும். இது ஆன் ஆஃப் பண்றதுனால இங்க ஆசிலேஷன் ஃப்ரீக்வன்சி ஏற்படும். ரெசனன்ட் டேங்க்ல ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. சோ இதை வந்து ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி பண்ணும். இதுக்கு முன்னாடி இதுக்கு உள்ள பவர் சப்ளை இங்க பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் வழியா கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, இப்போ வந்து ஃபேனுக்கு சப்ளை வேணும். ஃபேனுக்கு வந்து 18 வோல்ட் வேணும். ஃபேனுக்கு வந்து 18 வோல்ட் வேணும். இந்த மைக்ரோ கண்ட்ரோல் யூனிட்டுக்கு சப்ளை வேணும் இல்லையா, அது 5 வோல்ட் வேணும். இந்த ரெண்டு சப்ளை இப்ப நமக்கு தேவை. ஓகேங்களா. அதே மாதிரி இதோட டிரைவர் யூனிட்டுக்கும் 18 வோல்ட் வேணும். டிரைவர் யூனிட்டுக்கு 18 வோல்ட் வேணும். ஏன்னா ஐஜிபிடிக்கு 320 வோல்ட் நம்ம கொடுத்துட்டோம். இப்ப நமக்கு டிரைவர் யூனிட்டுக்கு பவர் சப்ளை வேணும். மைக்ரோ கண்ட்ரோல் யூனிட்டுக்கு 5 வோல்ட் பவர் சப்ளை வேணும். இந்த பஸ்ஸர் ஃபேனுக்கு பஸ்ஸருக்குலாம் 5 வோல்ட் பவர் சப்ளை வேணும். அதே மாதிரி இந்த ஃபேனுக்கு 18 வோல்ட் பவர் சப்ளை வேணும். அப்புறம் வந்து இந்த டிஸ்பிளே யூனிட்டுக்கும் நமக்கு வந்து 5 வோல்ட் பவர் சப்ளை வேணும். சோ இப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் பவர் சப்ளை வேணும்ல. இப்ப இதுல எங்கேயுமே பவர் சப்ளை நம்ம ஐஜிபிடிக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கோம். வேற எங்க இருந்து வரும்? அப்ப என்ன பண்றாங்கன்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபையருக்கு முன்னாடி இங்கிருந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் முன்னாடி, ஏன்னா இங்க டிசியா மாத்திட்டோம், இதுக்கு முன்னாடி 2 டயோடு இப்படி போடுவாங்க. இது ஒரு மெத்தடுங்க, ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் சொல்றது.
இந்த மாதிரி 2 டயோடு, அதாவது ஏசில இருக்கக்கூடிய ஃபேஸ்ல இருந்தும் நியூட்ரல் இருந்தும் 2 டயோடு எடுத்துக்குவாங்க. 2 டயோடு எடுத்து அதை ஒன்னாக்கிடுவாங்க. இப்ப இது ஒரு டிசிங்க. இது வந்து ஆக்சிலரி பவர் சப்ளைன்னு சொல்றது. ஆக்சிலரி, இதை நான் காமிக்கிறேன், சர்க்யூட்ல காமிக்கிறேன். இந்த ஆக்சிலரி பவர் சப்ளைல இருந்து 18 வோல்ட் 18 வோல்ட் ஒன்னு ப்ரொடியூஸ் ஆகும், அப்புறம் 5 வோல்ட் ஒன்னு ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஆக்சிலரி பவர் சப்ளைங்கிறது ஒரு குட்டி எஸ்எம்பிஎஸ் சொல்லலாம், அல்லது குட்டி பக் கன்வெர்டர், டிசி பக் கன்வெர்டர் சொல்லுவாங்க. அதாவது டிசி டு டிசி குறைக்கிறது. அந்த எனக்கு டிசி ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம குறைக்கிறோம், அதனால டிசி டு டிசி குறைக்கிறதுனால பக் கன்வெர்டர் கூட சொல்லலாம். இது வந்து வைப்பர் ஐசின்னு சொல்லுவாங்க. ஒரு அந்த ஐசியும் காமிக்கிறேன். அந்த வைப்பர் ஐசிங்கிறது இதுதான், இந்த இடத்துல இருக்கு பாருங்க, 8 பின். இது கிட்டத்தட்ட ஒரு மாஸ்பெட் மாதிரி தான் இருக்கும். இந்த ஐசி மூலியமா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஐசி எஸ்எம்பிஎஸ் எப்படி வேலை செய்யுதோ அதே மாதிரி வேலை செய்யுங்க. அதுக்குள்ளது இந்த இது வந்து 5 வோல்ட் ரெகுலேட்டர், அவ்வளவுதான். இது 3 தான் இருக்கும். இதுக்குள்ள வந்து ஒரு ப்ரீசெட் மாதிரி இருக்கு, நான் அதை டயக்ராம்ல காமிக்கிறேன். அது வந்து இதோட கரண்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியது. ஐஜிபிடியோட கரண்ட்டை அட்ஜஸ்ட் பண்றதுக்காக இது கொடுத்துருக்காங்க. அதுவும் காமிக்கிறேன் எங்க இருக்குன்ட்டு. சோ இதுதாங்க பேசிக் சர்க்யூட். இப்ப பேசிக் சர்க்யூட்ல உங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை ஃபாஸ்டா சொல்லிடுறேன். ஏசி பவர் சப்ளை, பிரிட்ஜ் ரெக்டிஃபயர், பிரிட்ஜ் ரெக்டிஃபயர்ல இருந்து ஃபில்டர் சர்க்யூட், ஃபில்டர் சர்க்யூட்டுக்கு அப்புறம் ரெசனன்ட் டேங்க் அப்புறம் ஐஜிபிடி வழியா இந்த சர்க்யூட் மெயின் சர்க்யூட் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஹெவி கரண்ட் சர்க்யூட் க்ளோஸ் ஆயிடுச்சு. இங்க இருந்து ஆக்சிலரி பவர் சப்ளைல இருந்து 18 வோல்ட் 5 வோல்ட் உற்பத்தி பண்றாங்க. சோ இந்த பவர் சப்ளை செக்ஷன் சர்க்யூட் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த அது போக கண்ட்ரோல் சர்க்யூட்டுங்க கூடியது, கண்ட்ரோல் சர்க்யூட், சேஃப்டி சர்க்யூட் எல்லாம் கலந்து ஒரு சர்க்யூட் இருக்கு. அது வந்து இது மைக்ரோ கண்ட்ரோலர் யூனிட்ல இருந்து பிடபிள்யூஎம் உற்பத்தி ஆகி டிரைவர் யூனிட்டுக்கு போகும். டிரைவர் யூனிட் தான் நமக்கு ஐஜிபிடியை போய் ஆப்ரேட் பண்ணக்கூடியது. இந்த மைக்ரோ கண்ட்ரோல் யூனிட்ல என்னென்னலாம் கனெக்ட் ஆயிருக்கு? டெம்பரேச்சர் சென்சர்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு. மெயினா 2 டெம்பரேச்சர் சென்சர், ஒன்னு வந்து ஐஜிபிடியோட டெம்பரேச்சர், இன்னொன்னு வந்து போர்டோட மேல இருக்கக்கூடிய செராமிக் கிளாஸ்க்கு மேல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர், அதாவது பாத்திரத்தோட டெம்பரேச்சர் சொல்லலாம். அது போக ஃபேன், 18 வோல்ட் ஃபேன் ரன் ஆகுது இந்த ஐஜிபிடியை கூல் பண்றதுக்கு. பஸர் இருக்கு, நமக்கு ஒரு இண்டிகேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு. டிஸ்பிளே இருக்கு, என்ன மோட் இருக்கு, என்ன எரர் இருக்குன்னு காமிக்கிறதுக்கு. நம்ம ஆபரேட் பண்ணக்கூடிய யூசர் இன்டர்ஃபேஸ் பட்டன் சுவிட்சஸ். இவ்வளவுதாங்க, இதுதான் மெயின். இப்ப நம்ம சர்க்யூட்டுக்கு போகலாம். இதுல வந்து சேஃப்டி பாத்தீங்கன்னா இந்த எம்ஓவி கொடுத்திருப்பாங்க இதுக்கு பேரலா. அந்த எம்ஓவி என்ன ஆகும்னா வோல்டேஜ் டிபெண்டன்ட் ரெசிஸ்டர். அதிகமான வோல்டேஜ் வரும்போது ஷார்ட் ஆயிடும். ஷார்ட் ஆகிறதுனால இந்த ஃபியூஸ் ப்ளோ ஆயிடும். சோ நம்ம சர்க்யூட்டை சேவ் பண்ணிடலாம். அதுக்காக இது கொடுத்திருப்பாங்க. சில சர்க்யூட்ல இது இருக்காது. இருந்ததுன்னா அதை வந்து பாத்துங்க. அது செக் பண்றது ரொம்ப ஈஸி. இது நார்மலா ஓபன்ல இருக்கணும். ஏன்னா அது ஷார்ட் ஆயிடுச்சுன்னா ஷார்ட் காமிக்கும். ஷார்ட் ஆச்சுன்னா நீங்க புதுசு தான் போடணும். சோ இதுதாங்க. இதுக்கப்புறம் நம்ம இப்ப சர்க்யூட்ல டீடைலா பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்ப நம்ம சர்க்யூட் வைஸ் பார்க்கலாம். இது ஒரு காமன் சர்க்யூட். இதுதான் வந்து ரெடிமேடு அவைலபிள். நீங்க போர்டு போயிடுச்சுன்னா ஒரு காமன் போர்டை வாங்கி போட்டீங்கன்னா அந்த காமன் போர்டு சர்க்யூட் தான் இது. பேசிக்கா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல மெயின் இந்த மைக்ரோ கண்ட்ரோல் யூனிட் மட்டும் கம்பெனி வைஸுக்கு ஒரு கம்பெனிக்கு ஒரு மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க. பட் அதை பத்தி நம்ம ரொம்ப டீடைல் உள்ள போக வேண்டாம். இது எல்லாமே கம்யூனிகேஷன்ஸ் இங்கே தான் வரப்போகுது. நம்ம சுத்தி இருக்கக்கூடிய பெரிவரல் அந்த திங்ஸ் மட்டும் கரெக்டா இருக்கான்னு பாத்துட்டோம்னா நம்ம ஈஸியா ரிப்பேர் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள். இப்ப நான் 1 by 1 நான் செக்ஷன்ஸ் காமிக்கிறேன். இது வந்து நம்ம பவர் சப்ளைல இருந்து பார்க்கலாம். முதல்ல வந்து ஐஜிபிடி செக்ஷன்ஸ் பார்ப்போம். அதுதான் ரொம்ப முக்கியம். இதுல பாத்தீங்கன்னா லைன் LN அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து 220 வோல்ட். நான் சைட் பை சைடு இதுலயும் காமிக்கிறேன். இந்த LN தான் இந்த இடம். இது ரெண்டுல தான் பவர் சப்ளை கொடுக்க போறோம். இது கண்டினியூஸா டைரக்ட் பவர் சப்ளை 220 வோல்ட் கொடுத்துருவாங்க. இந்த 220 வோல்ட்டுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஃபியூஸ் இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? இந்த இடத்துல ஒரு ஃபியூஸ். இந்த ஃபியூஸ் இன்பில்ட்டா சால்டர் பண்ணிருக்காங்க. இது போயிடுச்சுன்னா திரும்பி நீங்க ஃபியூஸ் மாத்திக்கலாம். அதுதான் இந்த ஃபியூஸ். 15 ஆம்ப்ஸ் இருக்கு. 15 ஆம்ப்ஸ் ஃபியூஸ்க்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு கெபாசிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபில்டர். இந்த கெபாசிட்டர்ஸ் எதுக்குன்னா இஎம்ஐ ஃபில்டர்னு சொல்றது. அதாவது நம்ம சப்ளை கொடுக்கக்கூடிய பவர் சப்ளைல ஏதாவது ஒரு பீக்ஸ், பல்ஸ், ஒரு டிஸ்டர்பன்ஸ், நாய்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ள ஒரே சேம் 220 வோல்ட்ல முன்ன சில மிக்சி, கிரைண்டர் வேற ஏதாவது யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஒரு பல்ஸ் வரும், ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும். அதை ஃபில்டர் பண்றதுக்கு தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ் சொல்லுவாங்க. அதை ஃபில்டர் பண்றதுக்காக இந்த கெபாசிட்டர் இது கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா இந்த சர்க்யூட்டே வேலை செய்யறது ஆசிலேட்டர் வழியா தான். சோ அப்ப இந்த மாதிரி பல்ஸ் போச்சுன்னா அந்த ஆசிலேட்டர் வந்து தப்பா வேலை செய்யும். அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் ஃபில்டர் பண்ணிடுறோம். சோ இந்த ஃபில்டர்ஸ்க்கெல்லாம் இந்த சர்க்யூட்ஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல எம்ஓவி கொடுத்துருக்காங்க. எம்ஓவிங்கிறது நியூட்ரல் ஃபேஸுக்கும் நியூட்ரலுக்கும் பேரலா கொடுப்பாங்க. அந்த எம்ஓவின்னா என்னன்னா நான் சொன்ன மாதிரி மெட்டல் ஆக்சைடு வேரிஸ்டர்னு அதுக்கு பேரு. அதாவது ஆக்சுவலா இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா வோல்டேஜ் டிபெண்டன்ட் ரெசிஸ்டன்ஸ். அதாவது 250 வோல்ட்டுக்கு அதிகமா போகும்போது அது ஷார்ட் ஆயிடும். இது இனிமே நம்ம வரக்கூடிய எஸ்எம்பிஎஸ்
இதெல்லாம் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். பவர் சப்ளைலாம் அது சார்ஜர், பேட்டரி சார்ஜர் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ண போறோம். எல்லாத்துலயுமே இந்த MOV கொடுத்துருக்காங்க. இது சேஃப்டிக்காக கொடுக்கறது. இது என்ன நடக்கும்னா, நீங்க பை மிஸ்டேக் ஏதாவது வோல்டேஜ் உங்களுக்கு அதிகமான வோல்டேஜ் வந்தா MOP ஷார்ட் ஆகி இது ஃபியூஸ் போயிடும். இங்க இருக்கிற ரிமைனிங் சர்க்யூட்டை சேவ் பண்ணிடும். நீங்க MOP மாத்திட்டு ஃபியூஸை மாத்திட்டு நீங்க நார்மலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ இந்த சர்க்யூட் பவர் சப்ளை இவ்வளவுதான். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிலரி பவர் சப்ளைக்காக 2 டயோடு எடுத்துக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி ஃபேஸ்ல இருந்து ஒரு டயோடு, நியூட்ரல்ல இருந்து ஒரு டயோடு. புரியுதுங்களா? அது ரெண்டையும் ஜாயின் பண்ணி இன்னொரு டயோடு எடுத்திருப்பாங்க. கம்பைண்டாவும் ஒரு டயோடு எடுத்திருப்பாங்க. அதுலயும் கூட ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க. சில இதுல ஃபியூஸ் இருக்காது, டைரக்டா இருக்கும். சோ இப்போ இந்த சர்க்யூட்ல ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதுல வந்து இது இந்த நம்ம முதல்ல வந்து IGBT சர்க்யூட்டே பார்ப்போம். அதுல வரக்கூடிய 220 வோல்ட் நேர பிரிட்ஜ் ரெக்டிஃபயருக்கு வருதுங்க. பிரிட்ஜ் ரெக்டிஃபயர்ங்கிறது ஒரு சிங்கிள் பீஸா இருக்கும். பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் கூட காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் பிரிட்ஜ் ரெக்டிஃபயர். இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இதுலயே சிம்பிள் போட்டிருப்பாங்க. ஏசி வந்து இந்த சென்டர்ல கொடுக்கணும். பிளஸ் இந்த இடத்துல ஒரு கட்டு கொடுத்துருக்குல்ல, இந்த கட்ல இருந்து பாத்தீங்கன்னா இது பிளஸ், இது மைனஸ். இது வந்து 4 டயோடு உள்ள ஒரு பீஸ். இது நான் எப்படி செக் பண்றதுன்னு கூட என்னோட பழைய வீடியோல காமிச்சிருக்கேன். இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் தான் இது. ஓகேங்களா? இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபயர்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு காயில் கொடுத்திருக்காங்க. இந்த காயிலும் வந்து ஒரு ஃபில்டர் தான், ஃபில்டர் சர்க்யூட் தான். இதுதான் இந்த காயில். இந்த காயில் தான். இந்த காயிலுக்கு அப்புறம் ஒரு கெபாசிட்டர் பேரலா கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? இந்த பேரலா இருக்கக்கூடிய கெபாசிட்டர் இது. இதோட வேல்யூ எல்லாம் நீங்க ரொம்ப பார்க்க வேண்டாம். அது என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ நீங்க சேஞ்ச் பண்ண போறீங்க. அதனால ஒரு பெருசா நீங்க வந்து வேல்யூ வச்சு ஒரு டிசைனை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. இந்த கெபாசிட்டர் இங்க இருக்கு. அந்த கெபாசிட்டர் எதுக்குன்னா இந்த காயிலும் கெபாசிட்டரும் ஒரே ஃபில்டர், ஃபர்தர் ஃபில்டர். இங்கேயே ஃபில்டர் பண்ணியாச்சு கெபாசிட்டர்ஸ்ல. அது போக டிசி ஆனதுக்கு அப்புறம் இன்னமும் என்னமோ வீக் பல்ஸ் வந்ததுன்னா அதை ஃபில்டர் பண்றதுக்காக ஒரு கெபாசிட்டர். இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கம்பி மாதிரி, ஜங்ஷன் மாதிரி தான் படுத்திருப்பாங்க. நார்மலா ஒரு ஜம்பர் கம்பி மாதிரி தான் இருக்கும். இந்த கம்பி எதுக்குன்னா இது வந்து இது இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு எங்கே வழியா நம்ம வந்து எர்த் பண்ணிருந்தோம்னா இப்ப எவ்வளவு கரண்ட் இது கன்சியூம் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பண்றது. இது ஒரு மெத்தடுங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்மளே சொன்ன எமிட்டர்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. சீரிஸ்ல ஒரு ரெசிஸ்டன்ஸை கொடுத்துட்டு அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு முன்னாடி எவ்வளவு வோல்டேஜ் இருக்கு, பின்னாடி எவ்வளவு வோல்டேஜ் இருக்கு. ஆக்சுவலா கரண்ட் டைரக்டா கண்டுபிடிக்க முடியாது, வோல்டேஜை வச்சு தான் கண்டுபிடிக்கலாம். சோ இப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ்னால எவ்வளவு வோல்டேஜ் டிராப் ஆகுது அப்படிங்கறத வச்சு நம்ம கரண்ட்டை கால்குலேட் பண்ண முடியும். சோ அதனால எடுத்திருக்காங்க. அதனால இது ஒரு கம்பி கொடுத்துருக்காங்க. இது பாக்கையில உங்களுக்கு ஜம்பர் மாதிரி தான் இருக்கும். அதனால நீங்க உங்களுக்கு கையில கிடக்கிற கம்பியை நீங்க எடுத்து மாட்டிட முடியாது. அதே சைஸ் அதே மாதிரி கம்பியை தான் நீங்க வந்து அதுல கனெக்ட் பண்ணணும். அது வந்து முக்கியமா பாத்துங்க. அது ரெசிஸ்டன்ஸ் நினைச்சு இதுல போட்டு இதுல பாத்தீங்கன்னா தெரியும், டயாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுக்கல. டயாமீட்டர் 1.5 into 20 mm. அப்ப லென்த் கூட மாறக்கூடாது. அப்ப அதை பொறுத்து தான் அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கும். இதை வச்சீங்கன்னா தான் இதுல வரக்கூடிய கரண்ட் கரெக்டா அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் கால்குலேட் பண்ண முடியும். சோ அதனால இது கால்குலேட் இதுல இதுக்கு கீழே இருக்கு. இந்த IGBTயோட ஹீட் சிங்க் கீழே இருக்கு. இது வந்து நீங்க மாத்தாதீங்க. சில இடத்துல பாத்தீங்கன்னா 3 கம்பி மாதிரி ஜம்பர் அடிச்சிருப்பாங்க. 3 ஜம்பர் பேரலா அடிச்சிருப்பாங்க. அது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு முக்கியமான ஒரு கரண்ட் சென்சர். இப்ப இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கம்பி கிடையாது. இதுல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு கரண்ட் டிரான்ஸ்பார்மரை இந்த இடத்துல பிக்ஸ் பண்ணிட்டாங்க. பிக்ஸ் பண்ணிட்டு அதோட செகண்டரியை கொண்டு போய் மைக்ரோ கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. இதுல அவ்வளவுதான், ரொம்ப டிஃபரன்ஸ் கிடையாது. மைக்ரோ கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்க. இப்ப இதுக்கு அப்புறம் வரும்போது இந்த 2 டெர்மினல் எல் லைன் இன் லைன் அவுட், அதுதான் இந்த 2 டெர்மினல். இந்த 2 டெர்மினல்ல இருந்து இந்த காயில் வந்து கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த காயிலோட 2 டெர்மினல் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. சோ இப்ப இந்த 2 டெர்மினல் இங்க கொடுத்தாச்சு. அதுக்கு பேரலா ஒரு கெபாசிட்டர், அதுதான் இந்த கெபாசிட்டர். இதுதான் மெயின் கெபாசிட்டர். இந்த காயிலும் இந்த கெபாசிட்டரும் பேரலா இருக்கிறது ரெசனன்ட் டேங்க், ரெசனன்ட் சர்க்யூட். இந்த ரெசனன்ட் சர்க்யூட் தான் ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சியை உற்பத்தி பண்ண போகுது. இதுல இருந்து வரக்கூடிய ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சினால தான் அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் நம்ம மேல வைக்கக்கூடிய பாத்திரம்ல எட்டி கரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கரண்ட் அந்த பாத்திரத்தோட அடிபாகத்துல மேக்னட்டிசம் உள்ள பாத்திரம் தான் வைக்க முடியும். அந்த பாத்திரத்துல ஏற்படும் அந்த எட்டி கரண்ட்னால தான் சூடாகுது பாத்திரம். இது நாங்க உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கோம். இதோட பேசிக் பிரின்சிபல். இப்ப பாருங்க, இந்த சப்ளை டைரக்டா எங்க பண்ணிருக்காங்கன்னா நேரா போய் IGBTல கொடுத்துருக்காங்க. IGBTங்கிறது இதுக்குள்ள இருக்கிறது, இதுதான் IGBT. இதுக்குள்ள தெரியுதுங்களா? இந்த போர்ஷன் தான் IGBT. இதுல இருக்க 3 பின், சென்டர் பின் கலெக்டர், இது பேஸ், இது எமிட்டர், இது பேஸ். இந்த பேசிக் சர்க்யூட் இங்க இருந்து வரப்போகுது, ஐசில இருந்து வரப்போகுது. ஓகேங்களா? இங்க 2 IGBT கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் ஹை பவர் இண்டக்ஷன் ஸ்டவோட சிஸ்டம். நமக்கு வந்து ஒன்னு தான் இருக்கு. சோ இப்ப ரெண்டுமே பேரலா தான் இருக்குது. ஒன்னும் பிரச்சனை ஒன்னும் கிடையாது. நீங்க ரெண்டும் பேரலா கொடுத்துருக்காங்க. பேரலாவே டிரைவர் சர்க்யூட் வரும். ரெண்டுமே ஒரே டைம்ல தான் வேலை செய்யும். சோ இதோட IGBTல பாத்தீங்கன்னா நீங்க இதோட எமிட்டரை வந்து எர்த் பண்ணிட்டாங்க.
கலெக்டர் வந்து நம்ம 320 வோல்ட், அதாவது இன்னொன்னு சொன்னேன், 250 வோல்ட் கொடுத்து பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் வர 250 ஏசி இருக்கும். பிரிட்ஜ் ரெக்டிஃபையருக்கு அப்புறம் டிசி 250 வோல்ட் டிசி இருக்காது, 320 வோல்ட் டிசி, அதாவது 1.4 டைம்ஸ் ஆஃப் டிசி. புரியுதுங்களா? அப்போ அந்த அளவு ஏசி 1.4 டைம்ஸ் ஆஃப் ஏசி வோல்டேஜ், அதுதான் டிசியா வரும். சோ இதுல வந்து 320 வோல்ட் வருதான்னு நீங்க செக் பண்ணிக்கலாம். இந்த காயிலுக்கு அப்புறம் 320 வோல்ட் வருதான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த கெபாசிட்டருக்கு அப்புறம் இந்த காயில் கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த காயிலுக்கு அப்புறமும் 320 வோல்ட், அதாவது ஐஜிபிடியோட கலெக்டர்லயும் 320 வோல்ட் வருதான்னு செக் பண்ணீங்கன்னா இந்த செக்ஷன் பூரா ஓகேங்க. சோ எடுத்த உடனே நீங்க ஐஜிபிடில 320 வோல்ட் வருதான்னு பார்க்கணும். ஆனா ஒரே அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் தரேன், எப்போதும் டைரக்டா போய் லைனை வந்து பேஸ் நியூட்ரல்ல வந்து நீங்க பவர் சப்ளைல கொடுத்துறாதீங்க, சீரிஸ் பல்பு மூலியமா கொடுங்க. இதுல எந்த ஷார்ட் சர்க்கியூட் இருந்தாலும் ஷார்ட் சர்க்கியூட்டை பல்புல காமிக்குமே, இதுல இருக்கக்கூடிய பார்ட்ஸ் பர்ன் ஆகாது. அதனால எக்காரணத்தை கொண்டும் டைரக்டா ஒரு சர்வீஸ் பண்ணும்போது டைரக்டா சர்வீஸ் பண்ணாதீங்க. நீங்க சீரிஸ் லேம்ப் மூலியமா தான் நீங்க செக் பண்ணணும். அது வந்து முக்கியமான டிப்ஸ். ஓகேங்க. இப்ப இதுல இருக்கக்கூடிய ஐஜிபிடி செக்ஷன் பார்த்தாச்சு. இதோட பேஸ் எங்க வருது? நேர டிரைவர் செக்ஷன் வருது. டிரைவர் செக்ஷன்ல புஷ் புல் ஆம்பிளிஃபயர்னு சொல்லுவாங்க இதை. அதாவது ஒரு பிஎன்பி ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர் சீரீஸ்ல கொடுத்திருப்பாங்க. சோ பிஎன்பி டிரான்சிஸ்டர் மேல இருக்கும், என்பிஎன் டிரான்சிஸ்டர் கீழே இருக்கும். இதோட காமன் பேஸ வந்து இன்னொரு என்பிஎன் டிரான்சிஸ்டர் மூலியமா அதுக்கு இது ப்ரீ ஆம்பிளிஃபயர்னு சொல்றது. அதாவது இது புஷ் புல் ஆம்பிளிஃபயர், இது ப்ரீ ஆம்பிளிஃபயர். இது மாதிரி ஒரு காம்பினேஷனோட தான் எல்லா செக்ஷன் எல்லா போர்டுலயுமே வரும். இதை நான் காமிக்கிற எங்க இருக்கணும், மோஸ்ட்லி இந்த ஐஜிபிடியோட பேரலா இந்த இடத்துல இருக்கும். இங்க பாருங்க, இது ப்ரீ ஆம்பிளிஃபயர், இது ரெண்டும் புஷ் புல் ஆம்பிளிஃபயர். இந்த மூலியமா தான் இதுக்கு டிரைவ் போகுது. சோ ஓகே, இந்த டிரைவர் சிஸ்டம் இப்படிதான் இருக்கும். இது ரொம்ப பெரிய மாடல், ஹையர் எண்ட் மாடல்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். நிறைய டிரான்சிஸ்டர்ஸ் எல்லாம் போட்டு இன்னும் கண்ட்ரோல்ஸ் ஜாஸ்தி பண்ணிருப்பாங்க. நார்மல் சீப் மாடல், அதாவது சைனீஸ் மாடல், ஒரு 2000 ரூபீஸ் 2500 ரூபீஸ் இருக்க இண்டக்ஷன் ஸ்டவ் போனீங்கன்னா இது மாதிரி தான் சர்க்கியூட் இருக்கும். நீங்க பிலிப்ஸ் என்ன கம்பெனி மேக் வேணா போங்க, அதுக்குள்ள மோஸ்ட்லி இப்படிதான் இருக்கும். சோ இந்த 3 டிரான்சிஸ்டர் கண்டிப்பா இருக்கும். சோ இதுல என்னன்னா சர்ஃபேஸ் மவுண்டட் டிரான்சிஸ்டர்ஸும் வருது, இந்த மாதிரி போர்டுல சால்டர் பண்ணக்கூடிய டிரான்சிஸ்டர்ஸும் வருது. சோ இதுல என்ன நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னு பிஎன்பி, என்பிஎன், இன்னொரு என்பிஎன், ரெண்டு என்பிஎன் வரும், ஒரு பிஎன்பி வரும். ஓகேங்களா? சோ இது வந்து ஒன்லி டிரைவர் சர்க்கியூட் தான். இது வந்து ஒன்னும் பல்ஸ் வித் மாடுலேஷன் கொண்டு போகாது. இதோட பவர் சப்ளை 18 வோல்ட். புரியுதுங்களா? இதோட பவர் சப்ளை 320 வோல்ட், இதோட பவர் சப்ளை 18 வோல்ட். ஓகேங்களா? சோ இதுவரை நம்ம என்ன பண்ணிட்டோம், முக்கியமான செக்ஷன்ஸ் பூரா பார்த்தாச்சு. ஓகே, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், அடுத்தது ஆக்சிலரி பவர் சப்ளை பார்க்க போறோம். ஆக்சிலரி பவர் சப்ளைங்கிறது இந்த இடத்துல நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஃபேஸ்ல இருந்து ஒரு டயோடு, நியூட்ரல்ல இருந்து ஒரு டயோடு எடுத்து அதுல இருந்து இன்னொரு டயோடு எடுத்து உள்ள வராங்க. இந்த ஐசி வைப்பர் 12A ஐசி, வைப்பர் ஐசின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 8 பின் ஐசி. இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாஸ்பெட் தான். அது இந்த மாஸ்பெட்ல இருந்து கீழே சர்க்கியூட் கொடுத்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், எஸ்எம்பிஎஸ் டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த எஸ்எம்பிஎஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ல 18 வோல்ட் விடிடிங்கிறது 18 வோல்ட் கிரியேட். இதெல்லாம் ஃபில்டர் சர்க்கியூட், ஆர்சி அந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ், பை ஃபில்டர்னு சொல்லுவாங்க. ரெசிஸ்டன்ஸ், 2 கெபாசிட்டன்ஸ் போட்டிருப்பாங்க. இதுல இருந்து 18 வோல்ட் உற்பத்தி ஆகும். இந்த இடத்துல 18 வோல்ட் உற்பத்தி ஆயிடும். இதுல நீங்க சர்க்கியூட் ட்ரேஸ் பண்ணீங்கன்னா தெரியும், இந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான், இதுல இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் இதுதான். இந்த ஐசி தான் இந்த வைப்பர் ஐசி. இந்த வைப்பர் ஐசிக்கு அப்புறம் இந்த கெபாசிட்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா 18 வோல்ட் உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அப்ப இந்த 18 வோல்ட் வருதான்னு நீங்க பாத்துட்டீங்கன்னா இந்த செக்ஷன் பூரா கரெக்டா இருக்கு. 18 வோல்ட் வரலன்னா இந்த செக்ஷன்ல இருக்கக்கூடிய ஜீனர், ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் நீங்க சீரீஸ்ல 1 by 1 செக் பண்ணிடலாம். மேக்ஸிமம் இந்த ஐசி போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் ஆனா இந்த ஐசி போயிடும். எல்லாம் வோல்டேஜ் எதுவுமே வரல, ஆனா இது வரை மட்டும் 320 வோல்ட் வருது அப்படின்னா இந்த ஐசியை நீங்க மாத்திக்கலாம். இது ரொம்ப சீப்பான ஐசி தான், ஈஸியா நீங்க மாத்திர முடியும். இது எல்லா பவர் சப்ளைலயும் இந்த ஐசி இருக்கும். இதுக்கு பேரு வைப்பர் ஐசின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப இதுல இருக்கக்கூடிய 18 வோல்ட் டைரக்டா 5 வோல்ட்டா மாத்த மாட்டாங்க. ஐசோலேட்டட் 5 வோல்ட், அதாவது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்திருக்காங்க இல்லையா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து செகண்டரி வழியா இங்க 7805 அப்படிங்கக்கூடிய ஒரு 5 வோல்ட் ரெகுலேட்டர் ஐசி தான் ரெகுலேட்டர். இந்த ரெகுலேட்டர் மூலியமா 5 வோல்ட் உற்பத்தி பண்ணிடுவாங்க. அப்ப இந்த 18 வோல்ட்டுக்கும் 5 வோல்ட்டுக்கும் டைரக்ட் கனெக்ஷன்ஸ் கிடையாது, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வழியா கனெக்ஷன். அதுதான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பேசிக்கா. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வழியா தான் இந்த கனெக்ஷன். சோ இப்ப பக் கன்வெர்ட்டர்ங்கிறது இதுதான் மாஸ்பெட். மாஸ்பெட்டுக்கு அப்புறம் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்காக கொடுத்திருக்காங்கன்னா இன்னொரு 5 ஐசோலேட்டட் 5 வோல்ட் உற்பத்தி பண்றதுக்காக வரக்கூடிய ஒரு பவர் சப்ளை. சோ இப்ப நம்ம இது எஸ்எம்பிஎஸ் சொல்றதை விட இது பக் கன்வெர்ட்டர் சொல்றது தான் பொருத்தமா இருக்கும். சோ இப்ப இது வழியா நமக்கு 5 வோல்ட் ரெகுலேட். அப்ப இந்த 5 வோல்ட்டோட லாஸ்ட் பின்ல உங்களுக்கு 5 வோல்ட் வந்துருச்சுன்னா 18 வோல்ட் அண்ட் 5 வோல்ட் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா
இந்த சர்க்கியூட் ஆக்சிலரி பவர் சப்ளை சர்க்கியூட் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதனால நீங்க இதை பத்தி அதுக்கப்புறம் ரொம்ப கேர் பண்ண வேண்டாம். சப்போஸ் இப்ப இந்த ஐசி சர்க்கியூட் தான் ப்ராப்ளமா, இதுக்கப்புறம் இருக்க செக்ஷன் ப்ராப்ளம் இல்லையான்னு பாக்கணும்னா உங்ககிட்ட 18 வோல்ட் பவர் சப்ளை 5 வோல்ட் பவர் சப்ளை உங்ககிட்ட அவைலபிலிட்டி இருந்ததுன்னா 5 வோல்ட் கண்டிப்பா இருக்கும். எல்லா போன் சார்ஜரும் 5 வோல்ட் தான். 5 வோல்ட் பவர் சப்ளை இருந்தா 5 வோல்ட் டைரக்டா கொடுத்தீங்கன்னா உங்களோட டிஸ்பிளே வேலை செய்யும். டிஸ்பிளே வேலை செஞ்சதுன்னா இந்த சப்ளைல தான் ப்ராப்ளம், டிஸ்பிளே நல்லா இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி 18 வோல்ட் சப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபேன் சர்க்கியூட் எல்லாமே வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது ரெண்டும் நீங்க வெளியில இருந்து கூட சப்ளை கொடுத்துக்கலாம். ஏன்னா இது தனி சர்க்கியூட் தான், இதுக்கு சம்பந்தம் இல்லை. அதனால இந்த சர்க்கியூட் ப்ராப்ளமா இருந்தால் நீங்க வெளியில இருந்து வேற ஏதாவது பவர் சப்ளையை கொடுத்து ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இதுல இருந்து பார்ட்ஸை செக் பண்ண ஆரம்பிக்கலாம். இது ஒரு டிப்ஸ் தரேன். ஓகே, இப்ப நம்ம வந்து என்ன செய்யறோம்னா மற்ற சர்க்கியூட்டை பார்க்கலாம். இதுல வந்து மெயின் அடுத்தது ஹார்ட் ஆஃப் த கண்ட்ரோலர்னு சொல்லலாம். இது மெயின் பிரெயின் கூட சொல்லலாம். இது பிரெயின் ஆஃப் த இண்டக்ஷன் ஸ்டவ்னு சொல்லலாம். இதுதான் முக்கியமான பகுதி. இந்த பகுதி தான் இதுல இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாத்தையும் வேலை செய்ய வைக்கக்கூடிய பகுதி. எல்லாம் பெரிய பெரிய பகுதிகள் இருக்கு. ஆனாலும் அதை வேலை செய்ய கண்ட்ரோல் செய்யறது, அதை சூப்பர்வைஸ் பண்றது, அதாவது அதை பராமரிக்கிறது, செக் பண்றது எல்லாமே வந்து இந்த ஐசி தான் செய்ய போகுது. இது வந்து ஒரு குட்டி கம்ப்யூட்டர் கூட சொல்லலாம். அதனால இதுக்கு பேரு மைக்ரோ கண்ட்ரோலர் யூனிட். புரியுதுங்களா? டேட்டா ஐசின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. டேட்டா ஐசினா வேற ஒண்ணும் கிடையாதுங்க. இது வந்து ஒரு பிளைன் ஒரு காலி பலகையில உங்களுக்கு வேண்டிய வழிமுறைகளை எழுதிட்டு ரூல்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, நம்ம ரூல் புக்னு, அந்த மாதிரி ரூல்ஸ் இதுல எழுதிட்டு இந்த ரூல் பிரகாரம் இந்த சிஸ்டம் வேலை செய்யணும் அப்படிங்கறத சொல்றதுதான். அதனால இந்த ஐசி வந்து கம்பெனி டு கம்பெனி அதுக்குள்ள என்ன எழுதியிருக்காங்கிறது தெரியாது. அதனால மாறி மாறி வரும். அதனால ஒரு கம்பெனில இருக்கக்கூடிய ஐசி எடுத்து இன்னொரு கம்பெனியோட போர்டுல மாட்டக்கூடாது. பின் சரியா இருக்கு, சேம் நம்பரா இருந்தாலும் மாட்டக்கூடாது. மோஸ்ட்லி இதுல நம்பர் இருக்காது. இது ஏன்னா இதுல வந்து டேட்டா ஐசி இது. அதனால நம்ம அவ்வளவு ஈஸியா போர்டு டு போர்டு சேஞ்ச் பண்ணக்கூடாது. சேம் போர்டா இருந்தால் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இந்த ஐசி வந்து ரொம்ப லோ வோல்டேஜ் 5 வோல்ட்ல வேலை செய்யுது. அதனால இந்த ஐசி நார்மலா பர்ன் ஆகாது. இதுவரை இந்த மாதிரி ரிப்பேர்ஸ் வந்தது இல்லைன்னு சொல்றாங்க. நானும் கேள்விப்பட்டதில்லை. இந்த ஐசி நார்மலா போகாது. ஓகேங்க. இப்போ எல்லா செக்ஷனுக்கும் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த ஐசியோட வோல்டேஜ் பாத்தீங்கன்னா இங்க ஒரு 5 வோல்ட், இங்க 5 வோல்ட், எல்லாமே 5 வோல்ட்ல தான் இந்த இது வேலை செய்யுது. இங்க ஒரு 5 வோல்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே 5 வோல்ட்ல தான் வேலை செய்யுது. இங்க விடிடிங்கிறது இதோட சப்ளை. சோ எல்லாமே 5 வோல்ட்ல வேலை செய்யுது. பஸ்ஸர் 5 வோல்ட்ல வேலை செய்யுது. இது பஸ்ஸர். இது வந்து ஃபேன் வந்து விடிடில கொடுத்துருக்காங்க. விடிடிங்கிறது இந்த இருக்கு. இது 18 வோல்ட். புரியுதுங்களா? 18 வோல்ட்ல வேலை செய்யுது. ஃபேன் மட்டும் 18 வோல்ட்ல வேலை செய்யுது. அதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸ், இந்த டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ஸ் இதுவும் 5 வோல்ட்ல வேலை செய்யுது. அதுக்கப்புறம் ஓகே, இது வந்து ரெண்டு டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ஸ். இது வந்து ஒரு டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ஸ். இது வந்து ஐஜிபிடிக்கு கீழே வந்து செக் பண்றதுக்காக ஐஜிபிடி கீழே ஒரு சின்ன டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ஸ் டெம்பரேச்சர் சென்சார் வச்சிருப்பாங்க. அந்த சென்சார் இது. சோ இது ரெண்டும் டெம்பரேச்சர் சென்சார். இது வந்து போர்டுல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் சென்சார், இது வந்து ஐஜிபிடி கீழே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் சென்சார்ஸ். ஓகேங்களா? இந்த போர்ஷன் என்னன்னா இதுதான் வந்து இந்த கம்யூனிகேஷன் போர்ஷன். இதுல வந்து நான் பேரலா இருக்கு. இதுல வந்து 4 பின்னு தான். ரெண்டு வந்து பவர் சப்ளை 5 வோல்ட் பவர் சப்ளை, அதே மாதிரி அதோட நெகட்டிவ் 5 வோல்ட்டோட நெர்த் பாயிண்ட். இது பவர் சப்ளை. இந்த ரெண்டு 3 and 4. 1 and 2ங்கிறது சீரியல் கம்யூனிகேஷன். அதாவது இது நம்ம யூசர் இன்டர்ஃபேஸ்ல இருந்து வரக்கூடிய எந்த விதமான ஆர்டரையும் இது சீரியலாக இது கொடுக்கும். ஒன்னு பின்னாடி ஒன்னா இதுக்கு சிக்னல் கொடுத்துட்டே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இது வேலை செய்யும். இன்னைக்கு இருக்கிற அட்வான்ஸ் மாடல்ல பூரா சீரியல் கம்யூனிகேஷன்ஸ் தான் இருக்கும். இது போல பேரலா இவ்வளவு வயர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. சோ இந்த மெத்தட் தான் இன்னைக்கு வந்து யூனிவர்சலா ஈவன் கம்ப்யூட்டர்ஸ்ல கூட இந்த மெத்தடை தான் இப்ப யூஸ் பண்றாங்க, சீரியல் கம்யூனிகேஷன். ஓகே, இப்ப இவ்வளவுதான் சிஸ்டம். இப்ப நம்ம இந்த மைக்ரோ கண்ட்ரோலர்ல என்னென்னலாம் இதுல கனெக்ட் ஆயிருக்கு நான் சொன்ன மாதிரி டெம்பரேச்சர் சென்சார் இந்த இருக்கு. இது ரெண்டும் இதுல கனெக்ட் பண்ணிட்டாங்க. A1 இதெல்லாம் இன்புட், அனலாக் இன்புட்ஸ். ANங்கிறது அனலாக் இன்புட்ஸ். அனலாக் இன்புட்ஸ் ரெண்டே கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த 4 இன்புட் இருக்கு பாருங்க. 4 இன்புட்ல 2 வந்து டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க. இந்த 2 இன்புட் எதுக்குன்னு பார்க்கலாம். இதுல AN1ங்கிறது பாத்தீங்கன்னா இந்த பவர் சப்ளை ஆக்சிலரி பவர் சப்ளை எடுத்ததுலயே ஒரு ரெசிஸ்டன்ஸ் சர்க்கியூட் ஒன்னு கொடுத்துருக்காங்க. வோல்டேஜ் டிவைடர் மாதிரி ரெசிஸ்டன்ஸ் சர்க்கியூட் கொடுத்து அந்த வோல்டேஜை வந்து 2 இடத்துல கொடுக்குறாங்க. ஒன்னு வந்து இங்க கொடுக்குறாங்க, ஒன்னு வந்து கீழே நேர ரெசிஸ்டன்ஸ் போட்டு நேர கொண்டு வந்து கீழே கொடுத்துட்டாங்க. இது ரெண்டும் என்னன்னா இந்த கொடுக்கக்கூடிய சப்ளை அதிகமான வோல்ட்டா இல்ல நம்ம கொடுக்கக்கூடிய மினிமம் வோல்ட்ல இருந்து லோவா இருக்கா, அதாவது ஹை வோல்ட்டா லோ வோல்ட்டா. ஹை வோல்ட்டும் வரக்கூடாது, லோ வோல்ட்டும் வரக்கூடாது, நார்மல் வோல்ட் வரணும்.
நார்மல் வோல்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 230 to 215 வச்சுக்கோம், இல்ல 200 to 215 வச்சுக்கலாம். சோ 200க்கு கீழே வந்ததுன்னா இந்த சென்சார் இதுல வரக்கூடிய இன்புட் உள்ள போய் உங்களுக்கு எரர் கோடுல லோ வோல்டேஜ் அப்படிங்கிற கோட காமிச்சிடும். லோ வோல்டேஜ்ங்கிறது சப்போஸ் அதுல E1 E2 அது மாதிரி நான் பின்னாடி காமிக்கிறேன். அது மாதிரி அதோட வோல்டேஜ் எரர் கோடு காமிக்கும். அதே மாதிரி வோல்டேஜ் 250க்கு மேல போயிடுச்சு, 280 வோல்ட் வருதுன்னா அது இந்த வோல்டேஜ் வழியா சென்ஸ் பண்ணி ஹை வோல்டேஜ் காமிச்சு சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிடும். சோ இந்த வோல்டேஜ் சென்ஸ் பண்றதுக்கு சென்சார் வேணும்ல, அது இந்த வோல்டேஜ் இதுல இருந்து எடுத்துக்கிறாங்க. சோ இது ரெண்டும் வோல்டேஜ் சென்சர்ஸ், ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் சென்சர்ஸ். ஓகேங்களா? சோ இது ரெண்டும் எடுத்துட்டாங்க. இந்த என்னன்னா இங்க பாருங்க, இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்காங்களா, இது எங்க இருக்கு? இந்த நான் சொன்ன கரண்ட் சென்சார் ரெசிஸ்டன்ஸ்க்கு முன்னாடி இருந்து சிக்னல் எடுக்கிறாங்க. இந்த PA7 PA7ங்கிறது பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. இங்க இருந்து ஒரு ப்ரீசெட், இந்த ப்ரீசெட் தான் இது. சோ இந்த ப்ரீசெட் வந்து என்ன பண்றாங்கன்னா இங்க இருந்து இருக்கக்கூடிய கரண்ட்டை சென்ஸ் பண்ணி இதுல கொடுத்துருவாங்க. இந்த சென்ஸ் பண்ணும்போது இது என்ன பண்ணும்னா இந்த IGBT இவ்வளவு கரண்ட்ல தான் வேலை செய்யணுங்கிறதுக்கு இதோட வேல்யூவை பொறுத்து தான் அது வரணும். இப்ப இது மூலியமா இந்த கரண்ட்டை சென்ஸ் பண்ணி சப்போஸ் கரண்ட் கம்மியா எடுக்குது, ஆனா ஆக்சுவலா வந்து நம்மளோட சிஸ்டம் பிரகாரம் இன்னும் கொஞ்சம் கரண்ட் எடுக்கணும்னா இது என்ன பண்ணும்னா இந்த IGBTயோட பேஸ் வோல்டேஜ், அதாவது இந்த இடத்துல கொடுக்கறோம்ல இதுதான் டிரைவரோட இன்புட் சிக்னல், இந்த வோல்டேஜ் அதிகப்படுத்திடும். இது அதிகப்படுத்தினா இதோட IGBTயோட பேஸ் வோல்டேஜ் அதிகமாகும். ஏன்னா பல்ஸை மாற்ற முடியாது, பல்ஸ் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய பல்ஸை கான்ஸ்டன்டா கொடுத்துட்டு இருப்பாங்க. சோ அதனால வோல்டேஜ் அதிகப்படுத்தும் போது அதிகமான கரண்ட் இது வழியா பாஸ் ஆகும். அது பேக் சென்ஸ் பண்றதுக்கு இது வழியா வந்து சென்ஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணும். அப்போ நீங்க வந்து ஏதாவது ஒரு உங்களோட சிஸ்டம் வந்து லோவா ஹீட் ஆகுது அப்படிங்கிற ஒரு நார்மல் ப்ராப்ளம் இருக்கு. அந்த மாதிரி லோவா ஹீட் ஆகும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ், அதாவது இந்த ப்ரீசெட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அதிகமான கரண்ட், ரொம்ப ஜாஸ்தி அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா IGBT ஷார்ட் ஆகும். சோ அதனால நீங்க ரொம்ப அதிகமா அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. ரொம்ப கம்மியா இருக்குன்னா லைட்டா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்க வந்து டெம்பரேச்சர் கரண்ட் எவ்வளவு எடுக்குதுன்ட்டு டான்சிஸ்டர்ல அல்ல கரண்ட் மீட்டர்ல பாத்தீங்கன்னா தெரியும். அது பிரகாரம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம். ஆனா சில நேரங்களில் இது வந்து ஓபன் ஆயிடுச்சு அப்படின்னா ஓவர் கரண்ட் ஆயிடும். அந்த டைம்ல IGBT ஷார்ட் ஆயிட்டே இருக்கும், இல்ல லோ ஹீட் ஆகும். அந்த மாதிரி சமயங்கள்ல இந்த ப்ரீசெட்டையே நீங்க மாத்திருங்க. ஏன்னா ரொம்ப பழசாயிடுச்சுன்னா இந்த ப்ரீசெட் வந்து மெக்கானிக்கல் ப்ரீசெட், அதனால இது அடிக்கடி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. லோ ஹீட்டிங் அப்படிங்கிற ட்ரபிளுக்கு இந்த ப்ரீசெட்டை மாத்துறது ஒரு நல்ல சொல்யூஷன் தான். இதை எடுத்து செக் பண்ணிட்டு மாத்திக்கலாம். ஆனா என்ன எதனால மாத்திரம் தெரிஞ்சுட்டு மாத்துங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா? இது கரண்ட் சென்சர். சரி, இது வந்து என்ன, இந்த லைன் இன் ரெண்டு சென்சார் எடுத்திருக்காங்க, R19 R32. இந்த சர்க்யூட்டையும் நான் வந்து உங்களுக்கு பிரிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க வந்து லிங்க் தரேன், இது நெட்ல கூட அவைலபிலிட்டி இருக்கு. சோ இந்த சர்க்யூட்டை நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் டீடைலா என்னோட வீடியோவையும் கம்பேர் பண்ணி பார்க்கல உங்களுக்கு ஈஸியா புரியும். சோ இதுல வந்து இந்த காயிலோட இன்லெட்டும் அவுட்லெட்ல இருந்தும் ரெண்டு வோல்டேஜ் சென்சர்ஸ் எடுக்கிறாங்க. இது ஜீரோ வோல்டேஜ் ஜீரோ கிராசிங் சொல்றது. ஏன்னா இது ஜீரோ வரும்போது தான் இங்க பல்ஸ் கொடுக்கணும். அதாவது அந்த DC பல்ஸ் வரும்போது, DC பல்ஸ் ஜீரோ இருக்கும்போது தான் பல்ஸ் கொடுக்கணும். அப்ப எப்ப ஜீரோ வருதுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்காக தான் இங்க இருந்து ஜீரோ செக்கிங்காக வச்சிருக்காங்க. அதனால இந்த வோல்டேஜ் சென்சர்ஸ் ரெண்டும், காயிலுக்கு முன்னாடியும் பின்னாடியும் உள்ள வோல்டேஜ் சென்சர்ஸ், இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம். இது போயிருந்தா கூட உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து அந்த அலாம் E1 E0ங்கிற அலாம் வந்து கொடுக்கும். சோ அப்ப இந்த ரெசிஸ்டன்ஸையும் நீங்க செக் பண்ணணும். அந்த அலாம் எரர் கோடு வரும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஓபன் ஆயிடுச்சா, 820 கிலோ ஓம்ஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்க, இந்த ரெண்டு வந்து ஓபன் ஆயிடுச்சா நல்லா இருக்காங்கிறத பார்க்கலாம். அது பார்க்கறது ரொம்ப சிம்பிள். இந்த ஐசியில வோல்டேஜ் பாத்தீங்கன்னா தெரியும், நார்மலா 1 வோல்ட் அல்லது 0.9 வோல்ட் அந்த மாதிரி வரும். சோ இதுல வந்து 1 வோல்ட் வரும், காயிலுக்கு அப்புறம் 0.9 வோல்ட் வரும். இது ரெண்டும் வந்ததுன்னா இது கரெக்டா இருக்கு. இந்த 2 வோல்ட் இங்க அவைலபிலிட்டி இல்ல, இது ஜீரோ தான் காமிக்குதுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் நீங்க ட்ரேஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஈஸியா இந்த ஃபால்ட் அட்டன் பண்ண முடியும். இது இவ்வளவுதான் சிஸ்டத்திலேயே இருக்கு. பாருங்க, நான் திருப்பியும் ஒரு தடவை சொல்றேன், இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் எங்கெங்கெல்லாம் சென்சார்ஸ் வருதுன்னு. முதல் சென்சார் இந்த ஆக்சிலரி பவர் சப்ளைல இருந்து ரெசிஸ்டன்ஸ் பிரிட்ஜ் ரெசிஸ்டன்ஸ் செட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, வோல்டேஜ் டிவைடர் ரெசிஸ்டன்ஸ், இதுல இருந்து ஒரு சிக்னல் இங்க வருது, ஒரு சிக்னல் கீழே வருது. இந்த ரெண்டையும் வச்சு இந்த வோல்ட் நம்ம கொடுக்கக்கூடிய பவர் சப்ளை வோல்டேஜ் ஹை வோல்டேஜா லோ வோல்டேஜ்னா இதுல சென்ஸ் பண்ணிட்டு அலாம் கொடுத்துரும். நார்மல் வோல்டேஜ் அலாம் வராது. சோ இது ஒரு சென்சார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த IGBTல எவ்வளவு கரண்ட் எடுக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு கரண்ட் சென்சார், அதுக்காக கரண்ட் ரெசிஸ்டன்ஸ், சில நேரத்தில் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருப்பாங்க. இந்த சிக்னல் வந்து நேர
நமக்கு PA7 ஒரு ப்ரீசெட் வழியா உள்ள கொடுத்திருப்பாங்க. இந்த ப்ரீசெட் அட்ஜஸ்ட் பண்றது மூலமா இதுல இருக்கக்கூடிய கரண்ட்டை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணலாம். கரண்ட் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டிங் ஃபாஸ்டா நடக்கும். ஹீட்டிங் ஸ்லோவா இருக்கும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு போயிடுச்சுன்னா மாத்திக்கிங்க. சோ இது மூலமா இது கரண்ட்டை சென்ஸ் பண்ணி கொடுக்குது. கரண்ட் சென்ஸ் பண்ணி நமக்கு டிரைவரோட வோல்டேஜை அதிகப்படுத்தும். கரண்ட் கம்மியா இருந்தால் வோல்டேஜ் அதிகப்படுத்தும். ஏன்னா டைரக்டா கரண்ட் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, அதனால வோல்டேஜ் அதிகப்படுத்தி கொடுக்கும். ஓகேங்களா? இப்ப இதுக்கப்புறம் இந்த டிரைவர் சிஸ்டத்துக்கு சிக்னல் போகணும், PWM சிக்னல். அது எங்க இருந்து வருது? இந்த ஐசியோட 3வது பின் PPGன்னு போட்டிருக்காங்க. PPGங்கிறது பல்ஸ், அதோட கேட் சிக்னல். அந்த சிக்னல் தான் PWM சிக்னல். இந்த சிக்னல் தான் போய் இதை சுவிட்ச் ஆன் பண்ண போகுது. இது பல்ஸ் மாதிரி கொடுக்கும். இது ஆன் பண்ணுச்சுன்னா IGBT ஆன் ஆகும். டிரைவர் ஆன் ஆகும்போது IGBT ஆன் ஆகும். இது என்ன ஃப்ரீக்வன்சில ஆன் ஆகுதோ அதே ஃப்ரீக்வன்சில அதுவும் ஆன் ஆகும். சோ இப்ப இது மூலமா தான் இதுதான் PWM சிக்னலையும் உற்பத்தி பண்ணக்கூடிய ஐசி. எல்லாமே இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் தான் செய்ய போகுது. இதுக்கப்புறம் இது டிரைவர் சர்க்கியூட். டிரைவர் சர்க்கியூட்ல இருந்து இது டிரைவர் ஆம்பிளிஃபை பண்ணி புஷ் புல் ஆம்பிளிஃபையர் வழியா IGBTயோட பேஸ் போய் பேஸ்ல இருந்து ஆப்ரேட் பண்ண போறாங்க. அப்புறம் இந்த டெம்பரேச்சர் சென்சர்ஸ். இந்த டெம்பரேச்சர் சென்சார் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இந்த காயிலுக்கு மேல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் சென்சார். இந்த டெம்பரேச்சர் சென்சார் உங்களுக்கு பார்வைக்கு தெரியாது, ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ், அதாவது ஜீனோ டயோடு மாதிரி தான் இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் மாதிரி கூட இருக்காது, ஒரு சின்ன ஜீனோ டயோடு. இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுவே பாத்தீங்கன்னா ஒரு ஜீனோ டயோடு மாதிரி தான் இருக்கும். இது ஆக்சுவலா பார்த்தா ஜீனோ டயோடு கிடையாதுங்க, இது வந்து டெம்பரேச்சர் சென்சார். இந்த மாதிரி ஒரு டெம்பரேச்சர் சென்சார் IGBTயோட கீழே வச்சிருப்பாங்க. சோ இது டெம்பரேச்சர் மாறினாலும் இதுக்கு IGBT ஹை டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிடும். இது ஆப்ரேட்னா பிளேட் ஹை டெம்பரேச்சர் சொல்லி சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிடும். சோ இதெல்லாம் வந்து சேஃப்டி சர்க்கியூட்ஸ். இந்த ஃபேன் வந்து கண்டினியூஸா நீங்க ஆன் பண்ணீங்கனாலே ஃபேன் ஓடும். இது டெம்பரேச்சர் அதிகமாகும். இந்த டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும்போது, இந்த IGBT டெம்பரேச்சர்லாம் அதிகமா இருக்கும்போது இந்த ஃபேன் கண்டினியூஸா ஓடிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிஸ்டம்ல ஒரு பீப் சவுண்ட் வரும். அந்த பீப் சவுண்ட் ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன பீப் வரும். அது வந்து நார்மலா அர்த்தம். ஏதாவது அலாம் இருந்ததுன்னா கண்டினியூஸ் பீப் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதே நீங்க எரர் கோட்ஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும். அதுக்காக ஒரு பஸர் கொடுத்துருக்காங்க ஒரு இண்டிகேஷன்ஸ்க்கு. அவ்வளவுதாங்க. இவ்வளவுதான் இந்த சர்க்கியூட்ல சிஸ்டம். இப்ப நீங்க ஆல்மோஸ்ட் வந்து எல்லா பார்ட்ஸுமே என்ன வேலை செய்யுது எப்படி இதுல பாத்தீங்கன்னா இதான் யூசர் இன்டர்ஃபேஸ் சர்க்கியூட். இதுல இருந்து வரக்கூடிய அனலாக் இன்புட் அவுட்புட் ரெண்டுமே இங்க வந்துடும். இதுல பாருங்க PAO இங்க இன்புட் வந்துடும், இந்த இடத்துல வந்துடும். ANO இங்க வந்துடும். புரியுதுங்களா? இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு. இது ரெண்டுலயும் சீரியல் இன்புட் சீரியல் அவுட்புட். இதுல டேரா மார்க்க பார்க்கையிலே தெரியுது, இது சீரியல் இன்புட் இதுக்கு. இதுல இருந்து வரக்கூடிய அனலாக் அவுட்புட் இதுக்கு போகுது, சீரியல் அவுட்புட். அவுட்புட் போய் உங்களுக்கு அங்க எரர் கோடு காமிக்கிறதுக்காக. சோ இதுதான் சிஸ்டம். இதுல வந்து உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். இப்ப நீங்க இந்த போர்டுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த போர்டுல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஐசியை ரெண்டா பிரிச்சிருக்காங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இது வந்து ஒரு கம்பேரட்டர் ஐசி LM399. இது வந்து ஜஸ்ட் ஒரு 4 கம்பேரட்டர் இந்த மாதிரி கீழே இன்புட் அதோட அவுட்புட் வரும். அவ்வளவுதான். அது கம்பேர் பண்ணி அதோட அவுட்புட்ஸ் கொடுக்க போகுது. இது கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர். இது வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் ஐசி. இது டிரைவர். இதுக்குள்ள IGBT பிளஸ் பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் இருக்கு. இது வந்து ரெசனன்ட் கெபாசிட்டர், இது ஃபில்டர் கெபாசிட்டர், இது ஃபில்டர் EMI ஃபில்டர் காயில். இது வந்து ஃபர்ஸ்ட்ல வரக்கூடிய பவர் சப்ளை இருக்கக்கூடிய ஃபில்டர் கெபாசிட்டர். இது வந்து இதுக்கப்புறம் ஃபியூஸ். இதுல தான் AC பவர் சப்ளை. AC பவர் சப்ளைல இருந்து 2 ஸ்மால் டயோடு கொடுத்துருக்காங்க. இந்த 2 டயோடு. இந்த 2 டயோடுல இருந்து DC பண்ணிட்டு DC பக் கன்வெர்ட்டர்ல இருந்து பக் கன்வெர்ட்டர் IC வைப்பர் IC பக் கன்வெர்ட்டர் பண்ணி 18 வோல்ட் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த 18 வோல்ட்ல இருந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மூலமா 5 வோல்ட் பண்ணி 5 வோல்ட்ல இருந்து இந்த ரெகுலேட்டர் மூலமா 5 வோல்ட். சோ 18 வோல்ட் அண்ட் 5 வோல்ட் இந்த செக்ஷன். இது ஆக்சிலரி பவர் சப்ளை செக்ஷன். அதுக்கப்புறம் பஸ்ஸர். இது வந்து கரண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரீசெட். அவ்வளவுதான். இவ்வளவுதாங்க ஐசி. இப்ப இதுல இருந்து நீங்க சர்க்கியூட் வைஸும் போகலாம். நீங்க எங்க என்ன ஃபால்ட் என்ன எரர் கோடுன்னு தெரிஞ்சுட்டு அந்த செக்ஷன்ல வோல்ட் வருதா என்னங்கறத பார்க்கலாம். மேஜரா ப்ராப்ளம் வரக்கூடியது இந்த ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்ளம் வரும். இந்த ரெசிஸ்டன்ஸ் போயிடுச்சுன்னா E0 நம்ம லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ்னு எல்லாம் வந்துட்டு இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸை செக் பண்ணி மாத்திக்கலாம். IGBT நார்மலா IGBT போற காரணம், நீங்க IGBT போறது முதல்ல சீரீஸ்ல போட்டு IGBT தான் போயிடுச்சா என்ன ரீசன்ஸ் போகுதுங்கிறத கண்டுபிடிங்க. அதிகமான கரண்ட் எடுக்குதா, இல்ல இந்த கரண்ட் சென்சார் இந்த ப்ரீசெட் போயிருந்துச்சுன்னா கரண்ட் சென்சார் ப்ராப்பரா வேலை செய்யாம ஓவர் கரண்ட் எடுக்கும், இல்ல இந்த ப்ரீ டிரைவர்ஸோட டிரான்சிஸ்டர்ஸ் போயிருக்கும். இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடியது செக் பண்ணீங்கன்னா 18 வோல்ட்ல வேலை செய்யறதுனால இது போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதனால இந்த டிரான்சிஸ்டர் கலட்டி செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். மேஜரா எந்த ப்ராப்ளம் இருக்காது.
நீங்க ஃபால்ட்டை கண்டுபிடிச்சு எக்ஸாக்ட் பொசிஷன்ல செக் பண்ணீங்கன்னா ஈஸியா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது நிச்சயமா இந்த வீடியோல உங்களுக்கு பிரீஃப் டிஸ்கிரிப்ஷன் கிடைச்சிருக்கும், நீங்க எதிர்பார்க்கிற டீடைல்ஸ் கிடைச்சிருக்கும். ஸோ என்னோட பாயிண்ட் என்னன்னா, நீங்க சர்வீஸ் பண்றது எப்போதுமே சர்க்கியூட்ல அனலைஸ் பண்ணி இப்படிதான் வேலை செய்யுதுன்னு பார்த்துட்டு பண்ணுங்க. இந்த கெப்பாசிட்டன்ஸ் எல்லாம் ஏன் மாத்தணும், சும்மா நீங்களா மாத்தக்கூடாது. இந்த கெப்பாசிட்டன்ஸ் எடுத்து நீங்க மீட்டர்ல செக் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் மாத்திக்கிங்க. நீங்க காயில் மேக்சிமம் போயிருக்காது. காயில் போயிடுச்சுன்னா ரொம்ப சிம்பிள், இதுல மீட்டர்ல வச்சுங்க, இல்லாட்டி சீரிஸ் லேம்ப்ல இதுல வச்சுட்டு இதுல டச் பண்ணி பாத்தீங்கன்னா வரக்கூடாது. ஏன்னா இது பூரா வந்து வார்னிஷ் பண்ணது, அதனால எங்கேயாவது டேமேஜ் ஆயிருந்தா இதை மாத்திக்கலாம். ஸோ இது மூலியமா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க உங்களோட டவுட்ஸ் எது இருந்தாலும் சொல்லுங்க. நான் ஃபியூச்சர் வீடியோஸ்ல ஏதாவது ஒரு காமன் வீடியோவா எடுத்து நான் அதுல வந்து உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு நான் கமெண்ட்ஸ்லயே உங்களுக்கு உங்களோட ப்ராப்ளத்துக்கு வந்து ஒரு சொல்யூஷன் தர ட்ரை பண்றேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எனக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுங்க. இந்த மாதிரி மெத்தட்ல மற்ற சர்க்கியூட்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்றது உங்களுக்கு எளிதா புரியுதா, இல்ல இன்னும் கொஞ்சம் டீடைல் வேற மெத்தட்ல வேணும்னா நீங்க அதையும் சொல்லுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்து வர்ற வீடியோவை நான் அந்த மாதிரி ஆங்கிள் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இது கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக்ஸை கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.